அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட நம்மை துதிக்கிறோம், பாமை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம், வணங்குகிறோம், உயர்த்திக்கிறோம், மைமைப்படுத்துகிறோம். தகப்பனே, இம்மட்டும் எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்பித்து பாதுகாத்து வந்த நல்ல கிருபைகளுக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த ஆராதனையை நாங்கள் உமக்கு பிரியமாய் செய்யும்படி, பரிசுத்த அலங்காரத்தோடு செய்யும்படி, ஒரு மனிதன் ஆவியோடு செய்யும்படிக்கு ஆண்டவரே ஆவியானவர் எங்கள் மனதை ஒருமுகப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து காணப்படுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. விடுதலை நாயகர் எங்கள் மத்தியிலே வந்து ஆண்டவர் எல்லா விதமான கட்டுகள், உபத்திரவங்கள், கண்ணீர், வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து நீங்கள் விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு மெய்யான விடுதலை எங்களுக்குள்ளே இந்த இடத்துல ஆவியானவர் நடப்பிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். வர தடைப்பட்ட மக்களை சீக்கிரமாய் கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம். ஆராதனையிலே நம்முடைய மகிமை விளங்குவதாக. ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், சுயம், மேட்டிமை, பெருமை, அகந்தை, நிர்விசாரம் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே கவனித்து கேட்கவும், ஆண்டவரே ஒரு உள்ளான அன்போடு கூட உம்மை உயர்த்தவும் எங்களுக்கு நீங்கள் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, கண்ணீரோடு கவலையோடு வந்திருக்கிற யாவருக்கும் ஒரு விடுதலையை கொடுங்க. இந்த நாளிலே நீங்கள் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், உணர்த்துவிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் திருந்த வேண்டிய காரியங்களை நாங்கள் திருந்தும்படியாய் நீங்கள் எங்களுக்கு உணர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, அப்படி நாம மாத்திரம் உயர்ந்திருப்பதாக, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்தர் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே எங்களை பரலோக ராஜ்யத்திலே, தேவனுடைய ராஜ்யத்திலே உம்மோடு கூட இருக்க அழைத்தபடினாலே, தெரிந்து கொண்டபடினாலே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் ஜாக்கிரதையாக இருந்து அதற்கு தகுதிப்பட எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கிருபையும் இரக்கமும் தயவும் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் மறுபடியும் வரப்போகிறார். கிறிஸ்து இயேசுக்குள் காணப்படுகிறவர்கள், கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்குள்ளாக வாழுகிறவர்கள், வாழ்ந்து மரித்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய பரதேசிலே ஆண்டவரோடு கூட அங்கே இருந்து பிற்பாடு, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பூமியிலே உபத்திரவ காலம், உபத்திரவ காலத்தின் தொடக்கத்திலே, மகா உபத்திர காலத்தின் முடிவிலே உலகத்துக்கு வந்து ஆளுகை செய்கிற சாத்தான், அந்தி கிறிஸ்துவ எல்லாம் மேற்கொண்டு இந்த உலகத்திலே 1000 வருட அரசாட்சியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தாபிக்க போகிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் அதற்கு ஜாக்கிரதையாக இருந்து ஆயத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை மனதில் கொண்டு, நிச்சயமாகவே அந்த எக்கால தனி சத்தம் கேட்கும்போது நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற விசுவாசத்தோடு இந்த பாலை உற்சாகமாய் நாம் பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவையின் காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவையின் காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே.
உலகத்தை பார்ப்போம் என்றால், இந்த நாட்களிலே எப்படி மத்தேயு 24ஆம் அதிகாரத்தின்படி ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக எதுவெல்லாம் சம்பவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட காரியங்கள் சம்பவித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வேதம் சத்தியமானது, அதன் வார்த்தைகள் உண்மையானது. ஆகவே இந்த காரியத்திலே ரொம்ப அருமையான பாடல் எழுதியிருக்காங்க. கர்த்தரின் வேலையை நாம் அறிவோம், கர்த்தரின் சித்தம் செய்திடுவோம். அல்லேலூயா. கர்த்தரின் சித்தம் நாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே. அல்லேலூயா. அப்படிப்பட்டவன் கற்பாரின் மேல் வீட்டை கட்டினவன் புத்தியுள்ள மனுஷனாக இருக்கிறான். அல்லேலூயா. அந்த புத்தி நமக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் அன்றி நித்திய ஜீவனை பெற முடியாது. அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. நியாயத்தீர்ப்பிலே நாம் நிலைநிற்க முடியாது. நியாயத்தீர்ப்பு ஆண்டுடைய வார்த்தைக்கு சத்தியத்தின்படி இருக்கிறபடினாலே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆண்டுடைய வருகைக்கு அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நம்மை ஒப்பு கொடுத்து காத்திருப்போம். அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அக்கினியிலே நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. அல்லேலூயா. அந்த வாழ்க்கை, உலக வாழ்க்கை அநேக வேளையிலே நமக்கு ஒரு அக்கினியின் வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த உலகம் சாத்தானுடைய கிளை இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற அப்படின்னாலே, இந்த உலகத்தில் எல்லா விதமான பகைகள், கசப்புகள், சண்டைகள், விரோதங்கள், கொலைகள், வேசித்தனங்கள், விக்கிரக ஆராதனைகள், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் நமக்கு வருகிற பாதிப்புகள்லாம் அக்கினி போல தான் இருக்குது. ஆனாலும் கூட ஆண்டவர் சர்வவல்லமையுள்ள ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர். அவர் நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர். அல்லேலூயா. அவற்றில் ஓடி வருகிற அடைக்கலம் என்ற யாவருக்கும் அவர் அடைக்கலமாக இருக்கிறார். உற்சாகமாய் கரந்தட்டி பாடுவோம். நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது நம்ம அக்கினியை போல இருக்குதுன்னு நினைத்தாலும் கூட ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற, கரை சேர்க்கிற, நல்ல அந்த அக்கினியிலிருந்து விடுவிக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. நடந்து
ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கும்போது உலகத்திலே அருவருப்புகள் பெருகி கொண்டிருக்கிறது என்றன. வேதம் சொன்னபடி அநேக காரியங்கள், உலகமெங்கும் பூமி எதிர்ச்சி, யுத்தங்களின் செய்திகளை கேட்பீர்கள். அல்லேலூயா. கலங்காதிருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள். தெய்வத்தை குறித்ததான அநேக பொய்கள் புறப்பட்டு வருகிற இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வருகை இருக்கும். அதுக்கு முன்பாக அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் தொடக்கம் இருக்கும் என்கிற காரியத்தில் சோதனைகள் காலம் ஆரம்பிக்கும் என்ற வார்த்தையின்படியான எல்லா காரியங்களும் நடந்தேறி வருகின்றன. அல்லேலூயா. இதெல்லாம் பார்த்து உணர்வடைந்து நம்ம ஆண்டுடைய வரிக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதே இந்த காரியங்கள் நமக்கு சொல்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்துக்கு உண்டாகட்டும். இந்த வேளையில் அல்லேலூயா ஸ்தோத்திரம், நம்ம வேத வசனங்களை கொண்டு நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு மாத்திரம் இல்லை, வீட்டில் வேதத்தை அப்படியே எக்ஸ்பிரஸ் மாதிரி ஓடி நம்ம வாசித்தோம் என்கிற காரியத்தை காட்டிலும் வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். அல்லேலூயா. அதனாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆராயும் போது தான் கேள்விகள் எழும். கேள்விக்கான பதில் பைபிள்லே இருக்குது. அது ஆவியானவர் கூட்டி சேர்ப்பார். நம்ம உணர்வடைவோம், நமக்கு ஒரு விசுவாசம் பெருகும், பக்தி விருத்தி உண்டாகும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரை நெருங்கி கிட்டி சேருவோம். நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மத்தேயு 5:13. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. அல்லேலூயா. இதிலே கேள்வி பதில் 2 இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். வேதத்தை நம்ம ஆராய படிக்கணும். இப்போ உப்பு குறித்து சொல்லப்படுகிறது. உப்பு எதுக்கெல்லாம் பயன்படுது? அல்லேலூயா. உப்பு உணவிலே சுவையை கூட்ட பிரயோஜனப்படுகிறது. ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு ஊறுகாயெல்லாம் நம்ம பார்க்கும்போது அதிகமாக உப்பில் பண்ணியிருப்போம். அங்கே ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு உப்பு பயன்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. அப்போது நாம் பூமிக்கு, ஒரு பூமியில் இருக்கிற மக்களின் வாழ்க்கைக்கு சுவை ஊட்டும்படியாய் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையில் கசப்பு நீங்கி ஒரு சந்தோஷமான மதுரமான ஒரு வாழ்க்கை உண்டாகும்படியாய் பிறருக்கு நாம் சுவையை கொடுக்கிற ஒரு பொருளாய் நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு வாழ்க்கையில் கசப்பானவர்கள்ட்ட நம்ம ஆண்டவரின் வார்த்தைகளை ஆறுதலாய் கூறி அவளுக்கு ஒரு நம்பிக்கை விசுவாசம் வைத்து கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையை விசுவாசிங்க, நம்புங்க. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் உலகத்தில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாங்க, நான் அந்த பாரங்கள் நீங்கி உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவரால் மாத்திரம்தான் முடியும். ஆகவே அவற்றை வந்து சொல்லும் பொழுது, நம்முடைய பிரச்சனைகளை சொல்லும்போது, அவற்றை வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் இரக்கம் செய்கிற நல்ல ஆண்டவர், அவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. அப்போ அந்த அந்த வாழ்க்கையில் சுவையை கொடுக்குற ஒரு காரியம் நம்மகிட்ட இல்லை. அடுத்தது, மற்ற ஜனங்கள் கெட்டு போகாதபடிக்கு, பாவத்தினால கெட்டு போகாதபடிக்கு அவளை பாதுகாக்கின்ற ஒரு ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு திருத்துகிற, அதிலிருந்து வெளிவருகிற, கெட்டு போகாதபடிக்கு செய்கிற ஆண்டுடைய சத்தியத்தை கொண்டு சொல்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த 2 காரியம் ஒரு உப்புல இல்லைன்னா, அந்த உப்புச்சுவை இல்லாத அந்த உப்பை யோசித்து பாருங்க, அது ஒரு கல் மாதிரி ஆயிரும். அது எதற்கும் உதவாது. நாமும் கூட இந்த 2 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உலக மக்களுக்கு நம்ம உப்பாய் இல்லை என்றால், ஆண்டுடைய பார்வையில் நாமும் கூட ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு கல்லை போல காணப்படுவோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மனுஷராலே மிதிக்கப்படுவதற்கு, ரோட்டில் போய் கொட்டுவாங்க அல்லது வேற எங்கேயா தெரியல கொட்டுவாங்க, மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கு ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. அல்லேலூயா. மார்க்கு 9:49 நம்ம பார்க்க முடியும். மார்க்கு 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல அந்த மாம்சம் கெட்டு போகாதபடிக்கு அந்த பலியில் உப்பிடப்பட வேண்டும்.
எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். அல்லேலூயா. எந்த மனுஷனும் அக்கினியாகிய பரிசுத்த ஆவியினால் உப்பிடப்படுவான். ஏன்னா பரிசுத்தவான்கள் இருக்கும்போது தான் அவர் கண்டித்து உணர்ச்சி, அல்லேலூயா, பாவம் செய்யாதபடிக்கும் அவர் கண்டித்து உணர்த்தி தேவநீதியாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நடக்க செய்து சொல்லுவார். இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், அவர் நம்மை கண்டித்து உணர்த்தி ஆண்டுடைய வருகைக்கு நியாய தீர்ப்புக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. ஆகவே இங்கு அக்கினி பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சரி, உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடுவர். அப்போ ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே தான் சமாதானம் இருக்கும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே தான் விடுதலை உண்டு. தேவ அன்பினால் ஊற்றப்பட்ட அன்பு இருக்கும். உலக அன்பு எப்போ மாறும் தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியினாலே ஊற்றப்பட்ட அன்பு பகையெல்லாம் பொறுத்து கொண்டு தேவ அன்பு நம்மளே நிறைந்திருக்கும். அந்த காரியத்தை குறித்து நம்ம யோசிக்கணும். அல்லேலூயா. நம்முடைய சுய ஜென்ம சுவெல்லாம் மாறி போச்சா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற அந்த அன்பு நம்மளே இருக்குதா? அதெல்லாம் பார்க்கணும். இன்னொரு நாள் பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். நம்ம இப்போ எல்லாரும் கூட நம்ம சொல்லப்பட்ட அந்த காரியங்களை ஆராய்ந்து பார்த்து நம்ம வாயை திறந்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த உப்பை குறித்த சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்தபடினாலே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நாங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்க வேண்டும் என்றும் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்றும் எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் மற்ற உலக மக்களைப் போல வாழ்ந்தோம், சம்பாதித்தோம், சாப்பிட்டோம் என்கிற மருத்துவம் என்கிற ஒரு சாதாரண வாழ்க்கை அல்ல. எங்களை குறித்து உமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நாங்கள் நித்திய காலமாய் உம்மோடு கூட இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆகையினாலே நாங்கள் இந்த பூமியில் இருக்கும்பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்த உம்முடைய சத்தியத்திற்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உம்மிடத்தில் உள்ள அந்த அன்பு, உம்மிடத்தில் உள்ள அந்த கண்டித்து உணர்த்தி திருத்துகிற காரியங்கள், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உப்பு சுவையூட்டுகிறது போல கசந்த வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாங்கள் உம்முடைய வார்த்தையை கொண்டு சத்தியத்தை கொண்டு அது விசுவாசிக்க செய்து ஒரு நம்பிக்கை, புது நம்பிக்கை உண்டாகி அது உண்மையில் உண்டாகி இந்த இப்பொழுது நான் இருக்கிற இந்த கசப்பான வாழ்க்கை, கண்ணீரின் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவினாலே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனாலே அந்த காரியங்கள்லாம் மாறி ஒரு சமாதான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, மெய் சமாதானம், மெய் சந்தோஷத்தை கொடுக்க உம்மால் மாத்திரம் முடியும் என்கிற ஒரு காரியத்தை எங்களை கொண்டு உம்முடைய வார்த்தையை கொண்டு செய்ய நீ விரும்புகிற அந்த கிருபைக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காரியத்தில் எங்கள் குறைகளெல்லாம் உணர்ச்சி நாங்கள் முதல்ல திருத்தி கொண்டு, ஆண்டவரே, வசனமாகிய ஆவியானவர் வசனத்தை கொண்டு பேசுகிறபடியே பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிறிஸ்து இயேசுவின் வார்த்தை கொண்டு பேசுகிறோ அப்படியே நாங்களும் கிறிஸ்து இயேசுவின் வார்த்தை கொண்டு பேசி இப்படிப்பட்ட காரியங்கள் உலக மக்கள் வாழ்க்கையிலே உண்டாகும்படி, ஆண்டவரே, அவர்கள் கெட்டு போகாதபடிக்கு, தங்களை திருத்திக் கொள்ளும்படிக்கு, ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் கொண்டு செல்ல ஆவியானவர் முதல்ல எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்தி நாங்கள் தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை தைரியமாய் சொல்ல ஆவியானவர் எங்களுக்கு ஆவியாத்மா சத்தில் பலம் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பயம், வெட்கம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு தைரியமாக உம்முடைய நாமத்தில் வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாதபடி அந்த வார்த்தை நீர் விரும்புகிற காரியத்தை உண்டாக்கி, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஒரு மகிமையை அந்த வாழ்க்கையில் காண முடியும் என்கிற ஒரு காரியத்தை எங்கள் மூலமாய் செய்ய விரும்புகிற அந்த காரியத்தை நாங்கள் செய்து முடிக்க எங்கள் ஆவி ஆத்மா சரத்தில் பலன் தாங்க, சத்துவம் தாங்க. அநேக காரியங்கள் எங்களுக்கு தெரியாது, புரியாது, அறியாது. ஆனால் நீங்கள் ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். இந்த சத்தியம் எங்களை நிறைவேற நாங்கள் வாஞ்சியாக இருக்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். எங்களை தகுதிப்படுத்துங்க. உன்னுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த வாரம் பிள்ளைகளுக்கான மெமரி வேர்ஸ் காம்படிஷன் இருக்குது. ஆகவே தயவுசெய்து அடுத்த வாரத்துக்கு பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க. நீங்கள் முதல்ல வசனத்தை படிங்க, வழங்கி கொள்ளுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் இந்த கருத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அல்லேலூயா. இந்த வேளையில் நம்ம சபையாய் ஜெபிக்க போகிறோம். அதே போல் சில முக்கியமான காரியங்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆகவே கவனித்து கேளுங்க.
எப்பொழுதுமே முதல் ஜெபம் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக, தேவ சித்தம், உலக ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட, சத்தியத்தை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, இது எல்லாமே போய் மக்கள்கிட்ட போய் சொல்லும் பொழுதுதான் அவங்க அதை கேட்டு விசுவாசித்து ஆண்டவரை நோக்கி பார்க்க தங்களை ஒப்பு கொடுப்பாங்க. அப்படி ஆண்டவரை கிறிஸ்து இயேசுவை அறியாமல், அவருடைய வார்த்தையை அறியாமல் இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் நிறைவேறாது. ஆகவே அதற்காக அறுவடை மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம். ஆகவே வேலையாட்கள் ஊழியம் செய்கிற பிள்ளைகள் அனைவர எழுப்பி தரும்படியாக ஜெபம் பண்ணுங்கள் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. ஆகவே உலகெங்கும் எங்கெல்லாம் சுவிசேஷம் செல்லியோ, ஆண்டுடைய வார்த்தை செல்லியோ, அங்கெல்லாம் ஆண்டுடைய வார்த்தையை அறிவிக்கும்படிக்கு, அநேகர் எழுப்பும்படிக்கு அதற்காக ஜெபம். குறிப்பாக நம்முடைய சபை மக்கள் எல்லாரும் அல்லேலூயா ஆத்தும ஆதாயத்தில் அல்லேலூயா தங்களை ஒப்பு கொடுக்க ஜெபம் பண்ணும். அவர் அனுப்ப, இவர் அனுப்ப எல்லாம் இருக்கட்டும், நல்லது. முதல்ல நம்ம எண்ணி அனுப்புங்க ஆண்டவரே, அல்லேலூயா அப்படி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நமக்கு தகுதியில் நினைக்கலாம், நம்மளை தகுதிப்படுத்துகிறோம் அவரே. ஆண்டவரே எனக்கு ஊழியம் செய்ய முடிய வார்த்தையின்படி வாஞ்ச இருக்குது, எனக்கு தகுதி இல்லை, என்னை தகுதிப்படுத்துங்க, தகுதிப்படுத்துவார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஊழியம் செய்கிற இடங்களில் நம்ம இந்தியாவில் பார்க்குறோம் அநேக எதிர்ப்புகள். வட இந்தியாவில் குறிப்பாக ஊழியமே செய்ய முடியாது என்கின்ற ஒரு நிலைமையில் நம்ம இருக்காங்க, அதை பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, ஊழியம் செய்கிறதுக்கு மேலே பொய் கேஸு போட்டு அடித்து துன்புறுத்தி பயமுறுத்தி அந்த பக்கமே வரக்கூடாது என்கிற அநேக காரியங்களை கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டுடைய பிள்ளைகள் கூடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டுடைய கிருபை உண்டாகும். அல்லேலூயா. எதிர்க்கிறவங்களும் ஆண்டுடைய பட்சத்தில் வரும்படியாக நம்ம உறுதியோடு கூட ஜெபம் பண்ணுவோம். ஆகவே இன்னும் ஊழியம் செய்ய கஷ்டமான இடங்களில், எத்தனையோ இடங்களில் ஊழியம் செய்கிற ஊழியருக்காக ஜெபம் பண்ணுவோம். விசேஷமாய் இன்றைக்கு நம்முடைய பைபிள் காலேஜுடைய ட்ரூத் யூனிவர்சிட்டி நமக்கு அந்த நிறுவனர் டாக்டர் பால்மணி ஐயா முதல் மாடிலேருந்து கீழே விழுந்தான்னு போட்டிருக்கு. அவங்ககிட்ட பேச முடியல, என்னன்னு சொல்லி காலில் ஃப்ராக்சர்னு சொல்லி அவங்க மகா சொன்னாங்க. ஆகவே அவருக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. அவர் நல்ல சுகபல ஜீவன் கொடுத்து, நீடியால் கொடுத்து, சீக்கிரமே இழந்து வெளியே வரும்படியாக இதற்காக ஜெபம் பண்ண போகிறோம். அது மாத்திரமல்ல, நம்மளுக்கு கடந்து சென்ற ரூபன், அவர் இலங்கையில் என்னைய 3 நாள் கன்வென்ஷனுக்கு அழைத்திருக்காங்க. ஆகவே அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகும்படி ஆண்டவரை நான் பயன்படுத்தும்படி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆகவே இந்த 2 விசேஷத்தை குறிப்புகள், ஒன்று ஐயா பால்மோனியாவுடைய சுகத்துக்கு, அடுத்தது ரூபனுடைய இந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இது மாத்திரமல்ல, 2 பேருக்காக ஜெபம் பண்ணுவோம் ஊழியத்தின் நிமித்தம். அடுத்தது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இந்த காரியங்களுக்காக. அது மாத்திரமல்ல, உலகத்திலே நம்ம பார்க்கும்போது போர் நெருக்கடிகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக ஆண்டுடைய தேசமான இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக இன்றைக்கும் ஒரு யுத்தம் முடிஞ்சது, மறுபடியுமாய் அந்த கூட்டங்கள்லாம் எழும்புகிற ஒரு காரியம் காணப்படுது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து அந்த தேசத்தை பாதுகாக்கும்படியாக, அவர்களும் ரட்சிக்கப்படும்படியாக, கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுவோம். இலங்கைக்காக ஜெபம் பண்ணுவோம். இலங்கையில் உள்ள எல்லா விதமான மந்திரவாத பில்லி சூனிய கட்டுக்களை நம்பி போகிற ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியாது, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கத்தார் தேசத்துக்காக, மத்திய கிழக்கு நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். மத்திய கிழக்கு நாடுக்கான ஜெபம் இந்த நாளில் 14ஆம் தேதி மத்திய கிழக்கு நாடுகளுக்கான பொதுவான ஜெபம், நம்ம கத்தாரில் மாதந்தோறும் நடக்கிற ஜெபம் 14ஆம் தேதி ஐடிசிசி சர்ச் ஹாலில் நடக்குது. ஆகவே இந்த காரியத்துக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த 4 காரியங்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இதெல்லாம் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. நான் திருப்பியும் சொல்லுவேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. யாக்கோபு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பால்மோனி ஐயா, ரூபன், அப்புறம் இஸ்ரேல் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணுவோம், ஊழியம் செய்ய ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரங்க தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையிலே ஆண்டவரே நீங்கள் சபையோராக எங்களுக்கு கூடி வர செய்தீங்களே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்றோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே இந்திய தேசத்திற்காக, இலங்கை தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வட மாநிலத்திலே அநேக ஊழியக்காரர்கள் ஆண்டவரே துன்புறுத்தப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவர்கள் எப்படியாகிலும்
பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை அறிவது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறதப்பா. அவர்கள் ஆண்டவரே மலை கிராமங்களிலே ஆண்டவரே அநேக கிராம பகுதிகளிலே ஆண்டவரே நெருக்கத்தின் மத்தியிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி வழிநடத்துங்கப்பா. அவர்களுக்கு ஊழியத்துக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் கத்தர் ஆண்டவரே விரிவாக்கி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஊழியக்காரர்களின் குடும்பத்துங்களை ஆண்டவரே விசேஷ வண்ணமாய் ஆண்டவரே நீர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தேவனாய் இருக்கிறீங்கப்பா. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்தியா இலங்கையை சார்ந்த ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு எழுப்புதலை நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்கள் மத்தியிலே ஒரு எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு ஒற்றுமையை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மால் கூடாதவில் ஒன்றுமில்லை அப்பா. ஆண்டவரே அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவரே எல்லாரும் ரட்சிக்கப்படுவதும் உடைய சித்தமாக இருக்கிறது அப்பா. ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாரும் ஆண்டவரை ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவரே நீர் கிருபையாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த கத்தார் தேசத்திலே ஆண்டவரே நீர் இப்படியாக ஒரு சபையை கொடுத்து ஆண்டவரே சபையின் குடும்பங்களை கொடுத்து ஆண்டவரே உம்மை துதிக்க ஆராதிக்க நீர் செய்த எல்லா கிருபைகளுக்காய் உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பிதாவே நாங்கள் ஒரு மனதாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இலங்கை தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே அந்த மந்திரவாத கட்டுகள் ஆண்டவரே பிசாசின் கிரியைகள் ஆண்டவரே எல்லாம் அழிக்கப்பட முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஊழியத்தின் மத்தியிலே ரூபன் சகோதரருக்காய் ஜெபிக்கிறோம் ராஜா. அந்த கன்வென்ஷன் கூட்டத்திலே அவர்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்பை ஆண்டவரை பயன்படுத்த முடியாய் ஜெபிக்கிறோம். அந்த கூட்டத்திற்கு வருகிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவர்களுடைய சத்திய வசனத்தை ஆழமான சத்தியங்களை அறிந்து கொண்டு மனம் திரும்பவும் உம்மை அறிந்து கொள்ளும் ஆண்டவரை நீர் கிருபை பாராட்ட முடியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கி கொடுக்க முடியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. உம்மை நம்பி ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கர்த்தர் வல்லமையை எடுத்து பயன்படுத்த முடியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டெரித்து போட முடியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அந்த எல்லா நாடுகளும் ஆண்டவரே யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஒரு யுத்தம் முடிந்தால் இன்னொரு யுத்தம் ஆண்டவரே புது ஆண்டவரே பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே வருகிறார்கள் அப்பா. இப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளிலும் ஆண்டவரே நீர் ஒரு விடுதலையை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. உம்மால் கூடாதவில் ஒன்றுமில்லை தகப்பனே. அதே போல் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே ட்ரூத் யூனிவர்சிட்டியிலே நடத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய ஐயா பால்மணி ஐயாவுக்காய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே ஒரு விபத்தில் கீழே விழுந்து விட்டார்கள் என்று கேள்விப்படுகிறோம் ராஜா. அவருடைய சரீரத்திற்கு அந்த முறிவுகள் எல்லாம் ஆண்டவரை சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. உம்மால் கூடாதவில் ஒன்றுமில்லை தகப்பனே. ஆண்டவரே ஆணி பாய்ந்த கரம் அவர்களை தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. சுகமாக்கும் வல்லமை ஆண்டவருடைய வார்த்தையின் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சமீபத்துக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் அவர்களை கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னும் அதிகமாக உற்சாகமாக ஆண்டவரே பல்வேறு நாடுகளுக்கும் தேசங்களுக்கும் ஆண்டவரே எங்களுக்கும் ஆழமான சத்தியங்களை விரிவாய் ஆண்டவரே வேதத்தின் அதிசயங்களை அற்புதங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு அறிவிக்கின்ற ஒவ்வொரு மகனை ஆண்டவரே வல்லமையை எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய பாத்திரமா எடுத்து பயன்படுத்துங்கப்பா ஆண்டவரே. இப்படியாக ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஜப ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. யார் யார் கண்ணீரோடு கவலைகளோடு யார் யார் வந்திருக்காங்களோ எல்லாருக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரே நீங்கள் ஊழியக்காரரை கொண்டு பேசுங்கப்பா. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். மீதியான வேலையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். அந்த நாளில் நம்முடைய சபை மக்களுக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம். சபையில் அநேக பேருக்கு வேலை இல்லை, வேலை இருந்தாலும் சம்பளம் இல்லை, வஞ்சிக்கப்படுகிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஆனாலும் கூட நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு இறங்குகிற வாசல்களை திறக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுவோம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல வேலைகளை படித்ததற்கு ஏற்ப அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ப தகுதியான நல்ல சம்பளத்தை கொடுக்கும்படியாக அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். புதிய வேலை வாய்ப்புகளை உண்டாக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். விசாவுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், வேலை விசா, குடும்ப விசா எல்லாத்துக்காகவும் நம்ம கூட ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அவருடைய இரக்கத்தினாலே நமக்கு வழிகளை திறந்து வாய்க்கச் செய்து இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் நம்முடைய குடும்பங்கள், இங்கே இருக்கிற குடும்பங்கள் பிள்ளைகள், இந்தியாவில் இருக்கிற குடும்பங்கள் பிள்ளைகள், இலங்கையில் இருக்கிற குடும்பங்கள் பிள்ளைகள், இன்னும் மற்ற தேசத்தில் இருக்கிற நம்முடைய சபையின் பிள்ளை யாவரையும் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளும்படியாக, விசேஷமாய் நம்முடைய குடும்பத்தார் யாவரும் ரட்சிக்கப்படும்படியாக, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பின் வழியை அறிந்து அதில் வரும்படியாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நம்முடைய குறிப்பாக வாலிப பிள்ளைகள் சபையை சேர்ந்தவர்கள் பார்க்குறோம். உலகத்தில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கேயும் பார்க்குறோம். துணிகரமாய் செய்கிற பாவங்கள் இங்கே அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது. மதுபானத்தின் அடிமை, இன்னும் போதைப் பொருட்களின் அடிமை,
இப்படிப்பட்ட காரியத்தினாலே அருவருப்பான காரியங்கள், சொல்வதற்கு அருவருப்பான காரியங்களை துணிகரமாய் செய்கிற, பயமில்லாமல் செய்கிற காரியங்கள் நடைபெற்று வருகிறது. நம்முடைய பிள்ளைகள் காக்கப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, இந்தியாவில் உள்ள உலகத்தில் உள்ள எல்லா வாலிப பிள்ளைகளும் இன்றைக்கு சத்தியத்தை தேடாத குருடாயிருக்கிற பிள்ளைகளாக இருக்காங்க. பின்வாரி போன தேசங்களில் உள்ள எல்லா பிள்ளைகளும் கூட அவள் ஆண்டவரை தேடி இப்படியாக தங்களை கிறிஸ்துவின் வார்த்தையின்படி காத்துக்கொள்ள, மனம் திரும்ப, உணர்த்துவிக்கப்பட இதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நீண்ட நாள் காத்திருக்கிற சபையின் பிள்ளைகள் அவள் மனம் ஒடிந்து போகாதபடிக்கு இன்னும் ஒரு புது விசுவாசத்தோடு காத்திருந்தது நல்லது என்று சொல்லும்படியான ஒரு ஆண்டோடமிருந்து ஒரு அற்புதமான பதிலை சீக்கிரமாய் பெறும்படி நம்ம எல்லாரும் கூட ஒருமனப்பட்டு அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். புதிய ஆலய கட்டுமானத்திற்காக ஜெபம் பண்ணுவோம். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக ஜனங்கள் இதுக்காக உற்சாகத்தோடு ஜெபிக்கும்படியாக அவளுக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் நம்முடைய சபை மூலமாக நடைபெறுகிற ஊழியங்கள் அதற்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த நாளில் ஆண்டுக்கு சித்தமானால் ஆராதனை முடிந்த பிற்பாடு யாரெல்லாம் ஊழியத்தில் வாஞ்சியாக இருக்கிறாங்களோ தயவுசெய்து உங்கள் பேரை கொடுங்க. இன்னும் மாதத்துக்கு ஒரு முறை நம்ம போயிட்டு இருந்தோம். அது ஒரு மினிமம் அறிவிப்பு, அவ்வளோதான். வேதத்தின்படி நம்ம சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம ஆணுடைய ஊழியத்தை சத்தியத்தை சொல்லணும். அப்படிப்பட்ட வேதத்தின்படியான அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வரும்படியாக இந்த நாளில் எல்லோரும் கூட நம்ம வேதத்தில் எத்தனை முறை வாசித்தோம்? நம்ம 4 முறை வாசித்தோம். ஆகவே ஆண்டு நம்ம தெரிந்தெடுத்ததே எனக்கு முன்பாக நீதியோடும் பரிசுத்தத்தோடும் ஊழியம் செய்யும்படியாக தம்முடைய ஜனங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த ஏற்படுத்தின நோக்கம் சித்தம் நிறைவேறும்படியாய் நம்ம ஒப்புக் கொடுத்து அநேகர் எழும்பும்படி அதற்காக ஜெபம். 2 எக்ஸ்ட்ரா காரியங்கள். அநேகர் ஊழியத்துக்கு தங்களை ஒப்புக் கொடுக்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனிமேல் வாரந்தோறும் ஊழியம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஊழியம் செய்யும்படியாக, சுவிசேஷம் அறிவிக்கும்படியான ஆட்களை எழுப்பி தரும்படியாக அதுக்காக விசேஷமாய் நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த காரியத்திற்காக புனிதா ஜெபம் பண்ணுங்க. எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, அப்பா கர்த்தாவே, இந்த அருமையான அப்பா நாளை, இந்த ஓய்வு நாளை, இந்த பரிசுத்தமான நாளை எங்களுக்கு நீங்கள் கொடுத்த மேலான கிருபைக்காக உமக்கு கூடான கொடி நன்றியை அடிக்கிற ராஜா. அப்பா இந்த 2025 வருடத்தின் கர்த்தாவே இந்த முதல் மாதத்தில் நிற்கிற ராஜா. அப்பா தகப்பனை கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொரு பேரையும் கர்த்தாவே நீங்கள் பேராங்க தனித்தனியாக நீங்கள் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிற தகப்பனை வந்திருக்கிற ஒவ்வொரு அப்பா விசுவாசங்களையும் குடும்பங்களையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனை கர்த்தாவே. அப்பா படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கத்தாவே விசேஷத்தை ஞானத்தை கொடுங்க தகப்பனை கத்தாவே. சாலமோன் ஞானிக்கு கத்தாவே அப்பா நீங்கள் அளவில்லாமல் கொடுத்தது போல் எங்கள் ஒவ்வொருவருடைய கத்தாவே அப்பா பிள்ளைகளுக்கு நீங்கள் அளவில்லாமல் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிற தகப்பனை கத்தாவே. அப்பா நன்றி தகப்பனை கத்தாவே. குறிப்பாக போர்டு எக்ஸாம் கத்தாவே ரெடியாக இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கடன்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ராஜா. அப்பா எங்கள் சபையின் மக்கள் தகப்பனை கத்தாவே அப்பா எங்களுடைய பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை நீங்கள் உண்டு பண்ணுவீங்க தகப்பனை கத்தாவே. நன்றி ராஜா. அப்படியாக நீ பெரிய காரியங்களை செய்யறதா இருக்கா. நமக்கு நன்றி ராஜா. வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிற தகப்பனை கத்தாவே. அப்பா ராஜா கத்தாவே, வாலிபன் தன் வழியை கத்தாவே எதனால் சுத்தம் செய்கிறான் கத்தாவே, வசனத்தை காத்து கொள்கிறான் தானே என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனை கத்தாவே. அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஒருபோது வழி விலகி போகாத பிடிக்க தகப்பனை கத்தாவே. உம்முடைய கத்தாவே பரிசுத்தமான பாதையில் ஒவ்வொரு நாள் உங்களை நீங்கள் வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிற தகப்பனை. குறிப்பாக கத்தாவே பெற்றோர்களை விட்டு கத்தாவே அப்பா தூர தேசத்தில் கத்தாவே தனிமையாக இருக்குதுன்னா ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ராஜா கத்தாவே. உம்முடைய வார்த்தைக்கு கத்தாவை பயந்து கத்தாவே அப்பா தங்களை தாமே கத்தாவை காத்துக்கொள்ள நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிற தகப்பனே. இந்த நாட்களிலே கத்தாவே அப்பா எங்களுடைய இந்திய தேசம் கத்தாவே அப்பா ஸ்ரீலங்கா தேசங்களுக்காக வருகிற தகப்பனே கத்தாவே போதைகளுக்கு கத்தாவே அப்பா அடிமைப்பட்டு கிடைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடன் கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ராஜா. அதிலிருந்து அவர்களை விலக்கி நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிற தகப்பனே கத்தாவே. அப்பா போதை இப்படியாக கத்தாவே உங்களுடைய ராஜா ஒவ்வொரு கத்தாவே இப்படி டோஸ்டப்பில் வந்திருக்கிறது ராஜா. அப்படிப்பட்டதான காலத்தில் நாங்கள் வாழ்கிற ராஜா. அப்பா தகப்பனே கத்தாவே உடைய பிள்ளைகளை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிற தகப்பனே கத்தாவே. நன்றியோடு மெய் துதிக்கிற ராஜா. சோசரிக்கிற தகப்பனே கத்தா உடைய பிள்ளைகளை கத்தாவே நீங்கள் அப்பா நீங்கள் பரிசுத்தமாக கத்தாவே அப்பா அப்படி இப்படிப்பட்டதான அருவருப்பான காரியங்களிலிருந்து கத்தாவங்களை விலைக்கு நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிற தகப்பனே கத்தாவே. அப்பா குறிப்பாக வயது முதிர்ந்த ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிற தகப்பனே கத்தாவே. கணவனை பிரிந்து கத்தாவே அப்பா மனைவி பிரிந்து பிள்ளைகளை பிரிந்து கத்தாவே இருக்கிற கத்தாவை ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே கத்தாவே. வயதான காலத்தில் கத்தாவுகளுக்கு ஏற்ற வேலையில் சகாயம் கிடைக்க கத்தாவே நீங்கள் தான் ஒவ்வொரு பேரையும் நீங்கள் உண்டு பண்ண வேண்டுமாறு ஜெபிக்கிற தகப்பனே கத்தாவே. நன்றியோடு துதிக்க ராஜா. நீங்கள் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல ராஜா, தூரத்திற்கு கத்தாவேப்பா நீங்கள் தேவனாய் காணப்படுகிறீங்க ராஜா. நன்றி தப்பனை. ஒவ்வொரு பேரும் இப்படியாக நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிற தகப்பனே கத்தாவே.
அந்த தேசத்தை கத்தாவே நீங்கள் அதிகமாக நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற அந்த தேசத்தின் நன்மைகளை நாங்கள் அனுபவிக்கிற ராஜா கத்தாவே இந்த தேசத்தை நீங்கள் விசேஷித்த விதமாக நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனே கத்தாவே. குறிப்பாக வேலை இல்லாமல் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தகப்பனே கத்தாவே. அப்பா ராஜா கத்தாவே நீங்கள் இறங்குங்க ராஜா, இறங்குங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கத்தாவே அவங்களுக்கு படிப்புக்கேற்று நல்ல ஒரு வேலையை கத்தாவே நீங்கள் உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனே கத்தாவே. அப்பா ராஜா இருக்கிறவர்களை இல்லாதவர்களை இருக்கிற போல மாற்ற வல்ல தேவன் ராஜா. உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்ல ராஜா. நீங்க சொல்லாக நீங்க கட்டளையிட நிற்க ராஜா. அநேக ப்ராஜெக்ட்ஸ்கள் கத்தாவே அப்பா அந்த கத்தார்ல கத்தாவே கம்பெனியில வந்து சேர நீங்க தாமே கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிற தகப்பனே கத்தாவே. எங்களுக்காக கத்தாவே பதவிகளை கத்தா உண்டு பண்ணிக்கிற நீர் தகப்பனே கத்தாவே. நன்றி ராஜா. அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகள் சபையில கத்த ஒருவர் கூட வேலை இல்லை என்கிறதான கத்தாவே அப்பா சூழ்நிலை இல்லாதபடிக்கு தகப்பனே எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் தகப்பனே கத்தா. வேலை கிடைத்து கத்தாவே ரெகுலராக சம்பள பண்ண கைக்கு வராமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த வேலைகளை நிற்கிற ராஜா கத்தாவே. அப்பா தகப்பனே கத்தா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கத்தா மாத சம்பள பண்ண கத்தாவே கைக்கு வந்து கிடைக்க நீங்க தாமே கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிற தகப்பனே கத்தாவே. ஒருபோது கத்தாவே இந்த பிள்ளைகளுடைய கத்தாவேப்பா கொல்லி வஞ்சிக்காத பிடிக்கி தகப்பனே கத்தாவே அந்த கம்பெனிகளின் தலைவர்களுடைய அதிகாரிகளோட உள்ளத்தில் நீங்க தாமே பேச வேண்டுமாறு ஜெபிக்கிற தகப்பனே கத்தாவே. நன்றியோடுமை துதிக்கிற ராஜா சோஸ்திரிக்கிற தகப்பனே கத்தாவே. நன்றி தகப்பனே கத்தா. இந்த பஞ்ச காலத்தில் அப்பா நீங்க போஷிக்க வல்ல தேவன் ராஜா கத்தாவே. அப்பா அந்த வேளையிலே நீங்க கத்தாவே மெய்யான தேவன் என்பதை நீங்க நிரூபிக்கிறீங்க ராஜா. நன்றி தப்புனே. அப்படியாக அநேக கத்தாவேப்பா நன்மையான ஈவுகள் இந்த வருடத்திலே கத்தா எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க தரப்போகிறதற்காக உமக்கு கொடான கொடி நன்றியை ஏறடிக்கிற ராஜா. நன்றி தப்புனே. கடனில் மூழ்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிற ராஜா கத்தா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க கடன் கொடுக்கிற பிள்ளைகளாக அவர்களுடைய கரங்களை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனே கத்தாவே. குறிப்பாக எங்களுடைய அப்பா புதிய ஆலயத்திற்கு கத்தாவே புதிய ஆலயத்தை கட்டுவதற்கு எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே கத்தாவே. ஒவ்வொரு கரங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. அந்த உதாரத்துவம் காணிக்க கொடுக்கும் விதமாக கத்தாவுடைய உள்ளத்திலே நீங்க தாமே பேச வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனே கத்தாவே. நன்றி ராஜா கத்தாவே. அப்பா குறித்த வேலைகளை கத்தாவே புதிய ஆலை எழும்பவும் தகப்பனே கத்தாவே. அதற்கேற்ற கத்தாவே பணம் எல்லாம் எங்களுக்கு கத்தாவே அப்பா கிடைக்கவும் நீங்க தாமே கத்தாவே வழி வாசல்களை நீங்க திறந்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனே. இரக்கம் செய்கிற தேவன் ராஜா. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிற ராஜா கத்தாவே. அப்பா தகப்பனே கத்தாவே சோஸ்திரிக்கிற ராஜா. நன்றியோடு துதிக்கிற ராஜா சோஸ்திரிக்கிற தகப்பனே கத்தாவே. இப்படி பாதபடிகளை கத்தாவே அப்பா நாங்கள் வந்து நிற்கிற ராஜா கத்தாவே. அம்மைய ராஜா ஹல்லேலூயா தகப்பனே கத்தாவே. நன்றியோடுமே துதிக்கிற ராஜா கத்தாவேப்பா. கேட்ட கத்தாவேப்பா ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கு வேண்டுதலுக்கு கத்தாவேப்பா நீங்க ஆமென் என்று கத்தாவே நீங்க பதில் கொடுத்துக்கிட்டீங்க என்று விசுவாசிக்கிற ராஜா. மீதியான வேலையை கத்தாவே நீங்களே பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க தகப்பனே. என்ப இயேசுவின் மூலமா பரிசுத்த ஆவியானவரோட ஒத்தாசையுடன் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டார். இப்பொழுது நம்ம எல்லாரும் எழுந்திருந்து நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்க நம்ம ஆயத்தமாவோம். அல்லேலூயா. என்ன நோக்கத்திற்காக இங்கே வந்திருக்கிறோம்? வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வத்துக்கு ஆராதனை செய்யும்படியாக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே ஆண்டுடைய நாமத்தை போற்ற வேண்டும், புகழ வேண்டும், உயர்த்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம். உற்சாகமாய் நம்ம ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம். கரங்களை தட்டி நன்றாக வாய்களை திறந்து பாடி அல்லது இருதயத்தில் நன்றி இருந்த உள்ளத்தோடு இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம், ஜீவனோடு இருக்கிறோம். நாம் சாகாமல் பிழைத்திருப்பது ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. கொரோனா காலங்களில் நம்மை பாதுகாத்த ஆண்டவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உலகத்தில் அடுத்த வைரஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எது வேணாலும் வரட்டும், கர்த்தர் நல்லவர், நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. பாதுகாக்கிற அவருக்கு நன்றியும் துதியும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை சிநேகித்தபடினாலே ஹல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்ம மேல இருக்கிற அநாதி சிநேகிதம். ஹல்லேலூயா. உலக ஜனங்கள் எல்லாருக்காகவும் பாவ மன்னிப்பு உண்டாகும்படி, அதற்கான பரிகாரம் செய்யும்படி, ஒரு பரிசுத்தத்தை செய்யும்படி வானத்தையும் படைத்த தெய்வம் தன்னையே ஒப்பு கொடுப்பதற்கு அடிமையாக ஒப்பு கொடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய அன்பு! ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. தாயின் அன்பை காட்டிலும் பெரியது, தந்தையின் அன்பை காட்டிலும் பெரியது, மனைவியின் அன்பை காட்டிலும் பெரியது, கணவனின் அன்பை காட்டிலும் பெரியது, பிள்ளைகளின் அன்பை காட்டிலும் பெரியது, நண்பர்களுடைய அன்பை காட்டிலும் பெரியது. அல்லேலூயா. அதை உணர்ந்து ஆண்டவருடைய நாமத்துக்கு நம்ம மகிமையும் கனத்தையும் இந்த பாடலையும் பாட போறோம். அல்லேலூயா.
கிருபைக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே, மகா பரிசுத்தரே, எங்களை அந்த பரிசுத்தத்துக்கு அழைத்தீரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வசனமாகிய சத்தியத்தினால் எங்களை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிற அந்த வல்லமையின் வார்த்தைகளுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய ஐசியங்களை செய்கிறவரே, மகா இரக்கம் உள்ளவரே, ஜீவனை கொடுத்தபடி அன்புக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உலகத்திலே மிக அரிதாக பிள்ளைக்காக ஜீவனை கொடுத்த பெற்றோர் உண்டு. ஆனால் நாங்கள் சத்துருவாய் உம்முடைய வார்த்தைகள் தெரிந்தும் அதற்கு எதிராய் செய்த சத்துருவாய் இருந்த நேரத்திலும் கூட நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு இந்த உலகத்திலே வந்து நன்மையின் வழிகளை, ஜீவ பாதைய, பாவ ரட்சிப்பு, பாவ மன்னிப்பின் வழிய கிறிஸ்து இயேசுவின் வார்த்தை மூலமாக எங்களுக்கு கொடுத்த உம்முடைய தயவுள்ள கிருபை இரக்கங்களுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா, இப்பொழுதும் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் செவி கொடுக்கிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறபடினாலே, எங்களுக்கு இரக்கம் செய்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். அநேகர் கூடி ஸ்தோத்தரிக்கும் பொழுது உம்முடைய கிருபையாகிய அன்பு பெறுகிறதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய அன்பு எங்கள் மீது ஊற்றப்பட்டு கொண்டிருப்பதனால நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஜீவன் உம்முடைய பார்வைக்கு அருமையா இருக்கிறபடினாலே இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். உம்முடைய கிருபைக்காக, இரக்கங்களுக்காக, தயவுக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி அப்பா இடத்துல கேட்கிறதுனால இரக்கம் செய்கிற உம்முடைய இரக்கத்துக்காய் நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த வருட வாக்குத்தத்தத்தின்படி ஹல்லேலூயா, நான் கர்த்தரை தேடினேன், எல்லா பயத்துக்கும் மீட்டு விலக்கி காக்கப்பட்டேன் என்றபடி ஆண்டவரே, இந்த வருடத்திலே நாங்கள் இன்னும் அதிகமாய் வேத புத்தகத்திலே உம்மை தேட, ஆராய, பதிலை கண்டுகொள்ள, பெற்றுக்கொள்ள, இது நிமித்தம் உங்களுக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்கு உள்ளே உண்டாகி உம்மை அறிகிற அறிவு உண்டாகுகிற அந்த வழிக்குள்ளே நாங்கள் வந்து சேர்ந்து நாங்கள் வாழ்க்கையிலே பயப்படுகிற எந்த விதமான பயம் ஆண்டவரே, எங்கள் சரீரத்தின் குறித்து நாங்கள் பயப்படுகிறோம், எங்களுடைய ஆண்டவரே ஆவியை குறித்து நாங்கள் பயப்படுகிறோம் ஆண்டவரே, இன்னும் உலகத்தை பார்த்து என்ன நடக்குமா என்று பயப்படுகிறோம். ஆனாலும் தகப்பனே, இந்த உம்முடைய வார்த்தையின்படி உம்மை தேடும் பொழுது, வேத புத்தகத்திலே உம்மை தேடி உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எல்லாவித பயத்தையும் மாற்றுகிற நன்மைக்கு எதுவானபடி கிரியை செயல்படுவதை பார்த்து உம்மை மகிமைப்படுத்தும்படி ஒவ்வொருவரும் முழு இதயத்தோடு, முழு அன்போடு கூட வேத புத்தகத்தை திறந்து உம்மை தேட, ஆண்டவரே, உம்முடைய குணங்களை அறிய, உம்முடைய வல்லமைகளை அறிய, உம்முடைய இரக்கங்களை அறிய, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை அறிய, நித்திய ஜீவனை எப்படி பெற்றுக்கொள்வது என்று அறிய, பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட வழியை அறிந்து கொள்ள எங்க எல்லாரையும் நீங்க தகுதிப்படுத்துங்கப்பா, கரம் பிடித்து நடத்துங்க. அல்லேலூயா. சொல்லி கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே உம்மை குறித்த அறிவு சரியான அறிவு இல்லை, ஆகையால நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை தேரட்டும், அறிந்து கொள்ளட்டும், புரிந்து கொள்ளட்டும், உம்முடைய மகத்துவங்களை அறிந்து உமக்கு மகிமையை செலுத்தட்டும். உம்மை அறிய அறிய புரிய புரிய மாத்திரமே உமக்கு பயப்படுகிற உண்மையான பயம் உண்டாகி உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த உண்மையான கீழ்ப்படிதல் எங்களுடைய அன்பின் வெளிப்பாடாக நீங்கள் அங்கீகரித்து நீங்கள் கிருபையும் அன்பு செய்கிற மகிமை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்தில், நாங்கள் பயப்படுகிற காரியத்தில் காட்டி உம்முடைய வார்த்தை சத்தியமானது, இன்றைக்கும் மாறாத உண்மை. உண்மை மாறி போகும், அழிந்து போகும், ஆனால் சத்தியம் மாறாததாக இருக்கிறது, நித்தியமாக இருக்கிறது. நித்திய உடன்படிக்கைக்கென்று, நித்திய வாழ்வுக்கென்று எங்களை தெரிந்து கொண்ட உம்முடைய கிருபைக்காய், நித்திய காலமை உம்மோடு கூட இருக்க வேண்டும் என்ற உம்முடைய மெய்யான அன்புக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை நடத்துங்க, கரம் பிடித்து நடத்துங்க, உம்முடைய வார்த்தையினாலே நடத்துங்க, ஆலோசனை கர்த்தராயிருந்து நடத்துங்க, கரம் பிடித்து நடத்துங்க. என்னை நடத்தும்
நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் என்ற நேசா, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் என்ற நேசா, உமக்கு நன்றி ஐயா. கலக்கம் நீக்கி கண்ணீர் துடைத்தீர், உமக்கு நன்றி ஐயா. கலக்கம் நீக்கி கண்ணீர் துடைத்தீர், உமக்கு நன்றி ஐயா. கவலை மாற்றி கரத்தால் அணைத்தீர், உமக்கு நன்றி ஐயா. அன்புக்கு நன்றி. கவலை மாற்றி கரத்தால் அணைத்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் என்ற நேசா, உமக்கு நன்றி ஐயா. ஆம் தகப்பனே, பரிசுத்த ஆவியானவர் நித்திய ஜீவ பாதையிலே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கொண்டு எங்களை நடத்துகிற உம்முடைய தயவுக்காய் இரக்கத்திற்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பாதை விலகும் போதெல்லாம் கண்டித்து உணர்த்தி திருத்துகிற உம்முடைய அன்புக்காய் சிற்றைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறப்பா, நமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து மறுபடியும் பாதைக்கு கொண்டு வந்து உம்மோடு கூட நித்திய ஜீவனை நோக்கி நடக்கத்தக்கதான புத்திய அறிவை விவேகத்தை ஆண்டவரே நீங்கள் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நாங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்க ஆவியானவர்களை அப்படிப்பட்ட அன்பினால் நிரப்புங்க ஆண்டவர். அந்த எங்களை பரிசுத்துக்குள்ளாக காத்து கொண்டு மற்றவர்களுக்கு பரிசுத்த ஆலோசனை கொடுக்க ஆவியானவர்களை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆம் தகப்பனே, நாங்கள் படைக்கப்பட்ட நோக்கம் உலகத்துக்கு உப்பாக இருக்கணும், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும். ஆண்டவரே, பகையாகிய இருள், அறியாமையாக இருள் நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்கிற அந்த நோக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை, குருடான வாழ்க்கை என்று சொல்லப்பட்டபடி அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லாதபடிக்கு மெய்யான ஒளியாகிய உம்மை நோக்கி ஆண்டவரே அந்த ஒளியை நாங்கள் பெற்றுக்கொண்டு அநேகர் இருளாக்கிய பயம், அறியாமை, பாவம், சாபம், மரணம் இதிலிருந்து விடுபட நீங்கள் மெய்யான வழியாக இருக்கிறபடி நாங்களும் அப்படிப்பட்ட உம்மிடமிருந்து ஒளியை பெற்ற ஒளி கொடுக்கிற உலகத்துக்கு ஒளியை கொடுக்கிற பிள்ளைகளாக உலகத்துக்கு உப்பாக காணப்படும்படி நீங்கள் எங்களை தொடர்ந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய தயவுள்ள சித்தம் இயேசு கிறிஸ்துவின் வந்ததன் நோக்கம் உங்களை விடுவித்து எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் எனக்கு ஊழியம் செய்யும்படி தெரிந்து கொண்டு சொன்னீரப்பா. ஆகவே ஊழிய அழைப்பு எல்லாருக்கும் உண்டு. யார் யார் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பின் வழியை அறிந்து ஏற்றுக்கொண்டு அந்த வழியில் நடக்கிற யாவரும் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை விசுவாசத்தால் பெற்றுக்கொண்டு பிறகு அறிவிக்கிற அந்த அனுபவத்தை ஆவியானவர்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு சாதாரண வாழ்க்கை அல்ல தகப்பனே, நித்திய காலமாய் உம்மோடு கூட நித்திய ஜீவனை பெற்று வாழும்படி அழைத்த அந்த அழைப்புக்கு அந்த மேலான அந்த அழைப்புக்கு மகிமைக்கு ஆண்டவரே நாங்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் பொழுது நன்றி உள்ள பிள்ளைகளாய் உங்களுடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாய எங்களை நீங்கள் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. சோத்தரிக்கிறோம் தகப்பனே. நமக்கு பிரியமான பிள்ளைகளாக எங்களை காத்துக்கொள்ளுங்க. எங்களை பார்த்து நீங்கள் சாட்சி கொடுக்கும்போது எனக்கு பிரியமான மகன் பிரியமான மகள் என்று சொல்லும்படியான கிருபைகளை எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை எங்கள் சிந்தனைகளை பேச்சுகளை கிரியைகளை கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்குள்ள காத்துக்கொள்ள உடைய வரி காயத்தப்பட எங்களை தகுதிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உட்காருவோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அறிவிப்புகள் தொடர்ந்து வழக்கம் போல காலை ஆராதனை 9:30 மணிக்கும் மாலை ஆராதனை 5 மணிக்கும் நடைபெறும். இன்றைய தினத்திலே மாலை ஆராதனையில் விசேஷித்த ஊழியக்காரர் வருகிறார். நம்ம போட்டிருக்கோம், நம்ம குரூப்பில் நோட்டீஸ் போட்டிருக்கோம். டாக்டர் கிஷோர் அவங்க வராங்க.
ஸ்தோத்திரம். ஆகவே இதை நினைப்பூட்டுக்கிறோம். தொடர்ந்து வழக்கம் போல் காலை மாலை ஆராதனை நடக்கும். அது போல் ஆராதனை வேளையில் நமக்கு ஃப்ரைடே ஸ்கூல் உண்டு. ஆனால் இன்றைக்கு நமக்கு கிடையாது, ஃப்ரைடே ஸ்கூல் ஆராதனை கிடையாது. அடுத்த வாரத்திலிருந்து நமக்கு அடுத்த வாரம் மனப்பாட பிள்ளைகளை ஒப்புவிக்கிற அந்த காரியம், அந்த டெஸ்ட் இருக்குது. ஆகவே பிள்ளைகளை தயார்படுத்துங்க. பிள்ளைகளுக்கு வசனத்தை நீங்கள் கருத்தாக சொல்லிக் கொடுங்க. அவங்க கீழ்ப்படுகிறாளா இல்லையா, வசனத்தை ஒப்பிச்சு கீழ்ப்படியிட்டால் அதில் பிரயோஜனமே இல்லை. ஆகவே நீங்கள் பிள்ளைகளுக்கு வசனத்தை படித்து நீங்கள் புரிஞ்சு பிள்ளைகளுக்கு புரியும்படியாக சொல்லிக் கொடுத்தா அவங்களுக்கு உண்மையிலே ஒரு வசனத்து மேலே ஒரு வாஞ்சை இருக்கும். ஆகவே இந்த வயசில் இதை ஒழுங்காக செய்யலை அப்படின்னா வருங்காலத்தில் கண்ணீர் விட வேண்டியிருக்கும். அப்படி போகாதபடிக்கு கருத்தாய் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுத்து அனுப்புங்க. கர்த்தர் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே ஸ்தோத்திரம். அடுத்த காரியம் வழக்கம் போல் மாலை ஆராதனை முடிந்த பிற்பாடு வேதாகம கல்லூரி பாடங்கள் நடக்கும். இந்த வருடம் வாக்குத்தத்தம் நமக்கு ஆண்டவரை தேடுகிற ஒரு காரியம் இருக்குது. அப்படின்னாலே தயவு செய்து இன்னும் 3 மாதம் இருக்குது, இந்த இயர் முடிஞ்சிடும், அகாடமிக் இயர் முடியும். ஆகவே அடுத்த 3 மாதம் வந்து அனைவரும் சேர்வதற்கு உங்களை வாஞ்சியாக ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. தேடி நீங்கள் வாஞ்சியோடு வரணும். நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நீங்கள் இந்த வெட்னஸ்டே ப்ரேயரு பைபிள் காலேஜுக்கு வந்து பாருங்கள். ஒரு சபை மூலமாக நடக்குத, இப்படிப்பட்ட தேசத்தில் இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் ஒரே சர்ச்சில் எல்லாம் கிடைக்குது நமக்கு. ஒரு போய் பார்ப்போம், வந்து பார்ப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி பல முறை சொன்னியும் அந்த எண்ணிக்கை கூட மாட்டேங்குது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். நாங்களாம் தேசத்தில் பைபிள் காலேஜில் இங்கிலீஷில் படித்தோம், கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில். எனக்கு ஊழியத்தை கொடுத்ததுனால கொஞ்சம் படிக்கணும் என்ற ஒரு கடமை வந்தது, படித்தோம். நிறைய இது புரியாமல் தான் படித்தோம். அல்லேலூயா. ஏன்னா 1935 எழுதப்பட்ட ஆங்கில புக்கு அது. அந்த சப்ஜெக்ட்லாம் அப்போ உள்ள புக்கிலேருந்து எடுத்தது. ஆகவே இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் முதல் கொண்டு இது ரொம்ப கடினமான இங்கிலீஷில் இருக்குது, உங்களுக்கு யார் இதை கொடுத்தான்னு கேட்குறவங்களுக்கு தான் இருந்தது. ஆனால் அதை படித்து முடிச்சு. ஆனால் உங்களுக்கு சொந்த மொழியில் எத்தனை டவுட் இருந்தாலும் கேளுங்க. பைபிள் இருந்து தான் நாங்கள் ஆன்சர் கொடுப்போம். வேறு எந்த சபையும் சாராதது. எல்லா கேள்விக்கும் பைபிளில் பதில் இருக்குது. இவ்வளவு சொல்லி கொடுத்துருக்குறோம். அல்லேலூயா. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட நேரங்கள் கிடைக்காது. கர்த்தர் நல்லவர். ஆகவே பிரியமானவர்களே, இந்த காரியத்தில் மனதில் வச்சுக்கொள்ளுங்க. ஆண்டு கிறிஸ்தமானால் வருகிற சரி செவ்வாய்க்கிழமை இந்த ஐயா நமக்கு காலில் அடிபட்டதுனால இந்த வாரம் இல்லை, அடுத்த வாரம் இருக்குமான்னு தெரியல. இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். அவருக்காக ஜெபம் பண்ணுவோம். பைபிள் ஆராய்ச்சி ஜூமில் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வந்து சேர்ந்து பாருங்கள். புதன்கிழமை ஜெபம், பிறருக்காக ஜெபிக்கிற ஜெபம். சபையிலே பிறருக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆகவே பிரியமானவர்களே, நீங்களும் கூட வந்து நாம் பிறருக்காக ஜெபிப்பது நம்முடைய சிறையிருப்பு மாறும்படியான ஒரு அனுபவத்தின் வழி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே எல்லாம் நீங்கள் வந்து அந்த அனுபவத்துக்குள்ளாக வாங்க. கர்த்தர் நல்லவர். மெய் சமாதானம், மெய் சந்தோஷம் நம்முடைய ஆண்டுடைய வழியில் மாத்திரம்தான் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் ருசி பார்க்க அனுபவிக்க உங்களை அழைக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமான அடுத்த காரியம், வேதம் சொல்கிறபடி 2 தீமோத்தேயு 4:2 வாசிங்க பாப்பா எல்லாரும். வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அல்லேலூயா. இது ஆண்டவருடைய கட்டளை, பவுல் மூலமாய் கொடுக்கப்பட்ட கட்டளை. சமயம் வாய்த்தாலும் அல்லேலூயா. அப்போ ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு அனுபவம் இல்லை. அந்த அனுபவத்தை நோக்கி போவதற்கு முதல்ல ஜெபம் பண்ணணும், நம்ம தகுதி பண்ணணும். அல்லேலூயா. திருவசனத்தை பிரசங்கம் பண்ண ஒரு சுவிசேஷ இடத்துல போய் பிரசங்கம் பண்ண முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ஒரு மெய்யான சந்தோஷத்தை சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும். அல்லேலூயா. இன்றைக்கி எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் உலக மக்கள்கிட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழி இல்லைனால மெய் சமாதானம், மெய் சந்தோஷம் இருக்காது. ஆகவே அப்படிப்பட்டவங்கள முதலாவது நம்ம சொல்லலாம். கேட்பாங்க, நீங்கள் கூட வந்து பாருங்கள், சர்ச்சுக்கு வந்து பாருங்கள், பைபிள் படித்து பாருங்கள். அல்லேலூயா. இப்படி தான் நம்ம பேசணும். இது சமயம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஒரு பேசுறதுக்கு ஒரு ஆள்கிட்ட சான்ஸ் கிடச்சின்னா அவனை பற்றி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு நம்ம எடுத்தவொடனே சொல்ல வேண்டாம். முதல்ல அவனை பற்றி விசாரிச்சுட்டு அவங்க மேலே ஒரு கன்சர்ன் உள்ள காரியத்தை நம்ம தெரியப்படுத்தி, அல்லேலூயா ஸ்தோத்திரம், அவனுக்கு சொல்லும் பொழுது நிச்சயமாக அவங்க கேட்பாங்க. அல்லேலூயா. நம்ம ஜெபம் போகும்போது அதுக்கு ஏற்ற ஆட்களாக நமக்கு கொண்டு வருவாங்க. ஆகவே இந்த காரியத்தில் நமக்கு எல்லாருக்கும் இந்த கடமை உண்டு. அல்லேலூயா. ஊழியத்துக்கு அழைப்பு ஏற்கனவே அழைப்பு கொடுத்தாச்சு. இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தவொடனே அழைப்பு கொடுத்தாச்சு உலக மக்கள் எல்லாருக்கும். அல்லேலூயா. என்னோட வாசிப்போமா? 5ஆவது வாசிப்போம் இந்த மாதத்தில். லூக்கா 1:71.
நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உருவெடுக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் அப்போ எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று. சரி, உலக மக்களோட கூட ஆண்டவர் தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறார். எனவே தான் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அந்த உடன்படிக்கையில் என்ன நோக்கம்? உங்கள் சத்துருவாகிய பெரிய பிசாசு, அவன் கொண்டு வருகிற இச்சை, கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய அந்த சத்துருவின் பஞ்சிலிருந்து நம்ம விடுவிக்கும்படிக்கு, சத்துரு மூலமாய் நம்மை பயக்கிற உலக மக்கள் எல்லாருக்கிலிருந்து விடுவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா. யாரை விடுவிப்பார்? இயேசு கிறிஸ்து சொன்னபடி நடந்தால் விடுவிப்பார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்படி விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல். அல்லேலூயா. பயம் வரும், ஆனால் ஆண்டவர்கிட்ட போனால் பயம் போயிடும். யாருமே நான் பயப்படலாம் சொல்ல முடியாது. சில காரியங்களை கேட்டால் பார்த்தா நமக்கு பயம் வரும், வந்துட்டு போகுது. ஆனால் என் ஆண்டவர் விடுவிக்க வல்லவர். அல்லேலூயா. எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நடக்கிற பரிசுத்தம். அல்லேலூயா. முழு இதயத்தோடு ஒரு வசனம் கூட விட்டு வைக்கல, எல்லா வசனத்துக்கும் அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு கீழ்ப்படிதல். அப்படி பரிசுத்தோடு நீதியாக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கொண்டு எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். என்ன ஊழியம்? அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு வந்த நோக்கமே பாவிகள் ரட்சிக்கப்படும்படியாக, பாவத்தின் தண்டனையிலிருந்து தப்பிக்க, பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்ம விடுவித்துக்கொள்ள, பாவ உலகத்திலிருந்து விடுவிக்கும்படியான ரட்சிப்பாக இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. இதை சொல்லணும், அவ்வளோதான். மற்றதை கேட்டு வருவாங்க. அப்படிப்பட்டவர்களை நம்மை மாற்றும்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம அனைவரையும் பயன்படுத்துவார். அல்லேலூயா. இப்பொழுது சாட்சிக்கான நேரம். என் ஆண்டவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து அவர் ஆஸ்வதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அநேகருக்கு சாட்சி சொல்ல பயமாக இருக்குது. பரவாயில்ல, நாங்கள்லாம் பயந்த ஆட்கள் தான். வீட்டில் கண்ணாடி முன்பு நின்று பேசி பயம் கொஞ்சம் போச்சு. ஆனால் என்னைக்கு எழும்பினமோ பயம் முத்துமாக போச்சு. பரிசுத்த ஆவியானது இதெல்லாம் நம்ம நினைக்காத வார்த்தைகள்லாம் பேசுவதற்கு பலன் கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் எழும்புங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடியனை ஒரு விசை கூட இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்திய தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த டிசம்பர் 20ஆம் தேதி என்னுடைய அக்காவுக்கு உடம்புக்கு முடியலை, ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட்டட்னு சொன்னாங்க. வெண்டிலேட்டரில் வச்சுருக்கதாட்டு சொன்னாங்க. என்ன ப்ராப்ளம்னா, சுகர் வந்து ஹை ஆகி கிரியேட்டின் இஷ்யூ ஆகி தென் வந்து இந்த கிட்னி அஃபெக்ட் ஆகி, அப்புறம் அன்னைக்கு காலையில் வந்து ஹார்ட் அட்டாக் வந்தனால அவங்கள வந்து வெண்டிலேட்டரில் கொண்டு வச்சுருக்காரு சொன்னாங்க. ஸோ இருந்தாலும் தேவன் இந்த இடத்துலேருந்து ஊருக்கு போகவும், அந்த இடத்துல போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கவும் கிருபை செய்தார். அதன் மூலம் தேவன் விடுதலை கொடுத்தார். மேலும் இந்த சபையிலும் ஃபாஸ்ட் அவங்க எல்லாரும் அநேக சகோதரர்கள் ஜெபிச்சாங்க. மேலும் வெனஸ்டே ப்ரேயர்லும் குறிப்பாக இந்த காரியங்களுக்காக ஜெபித்தாங்க. ஜெபித்தால் தேவ மகிமையை காண்பா என்று சொன்ன போல தேவன் அந்த இடத்துல ஒரு பெரிய அதிசயத்தை தந்தாங்க. அந்த இடத்துல இருந்து வர்றது ஒரு மிராக்கிள்ஸ் மாதிரி தான் இருந்தது. எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி யாருமே ஒரு பெரிய நோய்க்கு இதுவரைக்கும் வந்ததில்லை. ஆனாலும் அந்த இடத்துல நான் போயிட்டு நான் தேவன்கிட்ட கேட்டு அந்த இடத்துல ஜெபித்தேன். ஜெபிக்கும்போது அவங்க அந்த சங்கீத 71 கொடுத்தாங்க. அந்த சங்கீத 71 குறிப்பாக 17:18, சங்கீதம் 71 17:18, தேவனே என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிருமுள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. அப்போ இந்த வசனத்தை நான் சொல்லி ஜெபிச்ச போது அக்காவும் சொன்னாங்க, நான் கண்டிப்பாக அந்த, ஏன்னா நாங்கள் வந்து ஒரு RC ரோமன் கேத்தோலிக் எல்லாருமே, அந்த இடத்துல அக்கா சொன்னாங்க, கண்டிப்பாக நான் எழுந்து வந்து இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக தேவனுக்கு ஒரு சாட்சியாக இருப்பேன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல தேவன் கொண்டு வந்து 1ஆம் தேதி கரெக்டாக ஆல்மோஸ்ட் 12ஆம் தேதி அட்மிட் பண்ணாங்க. ஜனவரி 1 வீட்டுக்கு வர கிருபை செய்தாங்க. இப்போ எளிமை நடக்க கிருபை செய்திருக்காங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மேலும் இந்த தேசத்திலும் 9 ஆண்டுகளை இந்த டிசம்பர் 18 நிறைவேற செய்தார். தாழ்மையில் இருந்த என்னையும் தேவன் கண்ணோக்கி இம்மட்டுமாக உயர்த்தி வந்த தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அடியேனையும் கூட ஒரு சாட்சியாக நிறுத்த தேவனை சோத்தரிக்கிறேன். கடந்த 25 வருடங்களாக இந்த தேசத்தில் தேவன் கிருபையாய் நடத்தி அதற்காக சோத்தரிக்கிறேன். அது மட்டுமில்லை, கடந்த மாதம் 30ஆம் தேதி ஒரு வயதை தேவன் கூட்டி கொடுத்ததுக்காக தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறேன். அநேக பாடுகள், அநேக கஷ்டங்கள், அநேக துன்பங்கள், அநேக வேதனைகள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் சமாதானத்தோடு இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்க அவருடைய நாமத்தை உயர்த்தி சாட்சியம் முடிக்கும். ஹல்லேலூயா.
சாட்சியாக இருக்கிற தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. புலம்பல் 3:22-23 படி, நான் நீர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய பூரண கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவை காலைதோறும் புதியவைகள் என்ற வார்த்தையின்படி கடந்த 4 மாதங்களாக கத்தார் தேசத்திலிருந்து கடந்து சென்று இந்தியாவில் இருக்கும்படியாகவும் தேவைகள் சந்திக்கும்படியாகவும் அதே போல் 2 செமஸ்டர் என்னுடைய அந்த சட்டக்கல்லூரி அந்த முடிக்கும்படியாக கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். யோகாவி நிசியே ஜெயத்தை தருகிற தேவன் அவர் கூடயே இருந்து நடத்தினார். ஒன்று. இரண்டாவது காரியம், கடந்த ஹல்லேலூயா 5 வருடங்களாக எங்கள் குழந்தை இல்லை என்று எல்லாரும் அறிந்தது. அப்போ ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன் என்று சகரியா 9:12 படி வாக்கு கொடுத்தார். அதே போல வாக்கு கொடுத்தது போல வாக்கை நிறைவேற்றின தேவன், பொய்யுரையாத தேவன். ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆணையும் கொடுத்தார். அதற்கு பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, பேர் சரியா வைக்கணும், சரியானா ஒரு அந்த இதில் இருந்து பைபிள்ல இருந்து வைத்தா நல்லதுன்னு. அது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது கடந்த 4 மாசங்களாக. அதுவே சாட்சி சொல்லும்படியாக என்னவா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போகும்போது குழந்தை பேர் என்ன, பையன் பேர் என்ன, பொண்ணு பேர் என்று கேட்கும்போது பொண்ணு பேர் கிரேஸ் ஸ்தோத்திரம், அது மாதிரி பையன் பேரு கிப்சன் சாமுவேல், கிப்சன் சாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன் இப்படி பேர் வச்சீங்க எல்லாருமே கேட்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது சொன்னோம், 5 வருஷமா எங்களுக்கு குழந்தை இல்லை, இயேசுவை நோக்கி நானே என்னுடைய மனைவியும் பார்க்கும் பொழுது எங்களுக்கு வாக்கு இந்த மாதிரி இத்தனாம் தேதி வாக்கு கொடுத்தார். அதே போல அவர் சொன்ன போல ஒரு பொண்ணும் ஒரு பையனும் கொடுத்தார். பேரும் முன்னாடி எங்களுக்கு அறிவிச்சிருந்தார், அதே பேர் வச்சோம். ஏன் நீங்க இந்து தானே, ஏன் இல்ல நாங்க இயேசு கிறிஸ்து மெய்யாவை நாங்க ஏற்றுக்கொண்டோம்ன்றத அந்த பெயர் நிமித்தம் அது எங்களுக்கு பெரிய சாட்சியா இருந்தது. அந்த என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் அந்த பேரு தான் ஒரு திறவுகோலாக இருந்தது பிறருக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு. தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை பேசுகிறோம் சோத்திரம். எனக்கு பாஸ்போர்ட்டு கொஞ்சம் வரதுக்கு ரினியூல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. நவம்பர் 7ஆம் தேதி கொடுத்துருந்தேன் பாஸ்போர்ட்டுக்காண்டி. இந்த 2 மாதமாக எனக்கு பாஸ்போர்ட் வர மாதிரி இழுபறியாக இருந்துச்சு. இப்போ சிஸ்டர்ட்டையும் சொல்லி இதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, பாஸ்போர்ட் ஐடி கிடைக்கணும்னு கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட்டில் அது நான் செஞ்ச தப்புனால தான் இதாச்சு. பாஸ்போர்ட்டு நான் பாஸ்போர்ட்டில் இருக்க அட்ரஸை ரினியூல் பண்ணுறப்ப கொடுத்துருக்கணும், இல்லை இப்போ இருக்க அட்ரஸை கொடுக்கும். எதுவுமே இல்லாமல் நான் பிறந்த ஊரில் பிறந்த அட்ரஸை கொடுத்தேன். அதனால பாஸ்போர்ட்டுக்கு ரினியூல் போயிருக்கேன். அந்த இடத்துல வீடுகளும் இல்லை, எதுவும் இல்லை, பில்டிங்காக ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் எங்கள் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. போலீஸ்கார் இது மாதிரி பாஸ்போர்ட் ரினியூல் பண்ணுறதுக்கு உங்களை வீட்டில் கொடுத்துருக்காங்க, ஆனால் நீங்கள் இப்போ இருக்க அட்ரஸை கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் உடனே என்ன செய்கிறேன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு சிஸ்டர்கிட்ட சொன்னேன். நான் உடனே யோசித்தேன், இந்த திருச்சியில் நான் பிறந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காப்புல, அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இது மாதிரி தினத்தந்தி அப்சல். சரி, அவர் சொன்னாப்புல நான் போய் பார்க்குறேன்னாப்புல. என் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு போகிறேன், போலீஸ்க்கு தெரிஞ்சக்காரர் தான், பாலக்கரையில் இருக்காப்புல. அவரை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறப்போ ஒரு இடத்துல டீ குடிக்கிறாங்க. அது போலீஸ்கார் குறுக்க போயிருக்காங்க. போய் நான் அவர் போலீஸ்காரை தெரியும் என்னங்க பிரச்சனை அப்படின்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரினியூல் பண்ண கொடுத்துருக்காப்புல, அது மாதிரி பாஸ்போர்ட்டு ரினியூல் பண்ணுற அட்ரஸை தப்பாக கொடுத்துட்டாப்புல, அதனால் அவர் கொஞ்சம் பார்த்து இந்த ஸ்டேஷனில் உள்ள போலீஸ்காரை பார்த்து பேசி கொஞ்சம் இது பண்ணுங்கன்னு அந்த போலீஸ்கார்ட்ட சொன்னார். ராஜா சேஸ்ராஜ் செபஸ்தியார் அப்படின்னா. ஆமாம், நான் தான் போனேன் ரினியூலுக்கு விசாரிக்க, நான் பார்த்து சரி பண்ணி விட்றேன்ட்டு உடனே ஃபோன் பண்ணி சொல்லி இந்த எம்பசிக்கு ஃபோன் பண்ணி சொல்லி உடனே நான் இது பண்ணி பாஸ்போர்ட் உடனே கிடைக்க செஞ்சார். 7ஆம் தேதி கிடைக்கணும்னு சொன்னேன், அது 6ஆம் தேதிக்குள்ளே கிடைச்சிட்டாரு. 2 ஐடி ஐடி ஆகணும், ஐடிக்கு கூப்பிட்டாங்க, ஐடி கேட்டிருந்தேன். ஐடி இது மாதிரி ஒரு மாதம் ஆகும், ஒரு வாரமாக தான் ஆகுனாங்க. இல்லை, நான் அடிக்கடி சர்ச்சுக்கு போகிறாலே எனக்கு ஐடி உடனே அடிச்சு கொடுங்க அப்படின்னு. நான் பாஸ்போர்ட்டை 6ஆம் தேதி சாயங்காலம் கொடுத்தேன், கம்பெனியில் கொடுத்தேன். 6ஆம் தேதி 2 மணிக்கு கொடுத்தேன். எனக்கு 11 மணிக்கு 7ஆம் தேதி 11 மணிக்குள்ளே ஒரே நாளில் அடிச்சு கொடுத்தாங்க. இந்த ஐடி அடிச்சு கொடுத்ததுக்கு 2 நன்றி. எனக்கு ஜெபம் நல்லா. 2வது கால் பிரச்சனை ரொம்ப இதாக இருந்துச்சு, அந்த கால் பிரச்சனை கொஞ்சம் தீர்க்க செய்தார். அடிக்கடி நரம்பு இழுத்துக்கும், அந்த நரம்பு பிரச்சனை இப்போ வரதில்லை. கர்த்தர் எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கள் விடுதலைக்கன்னு சொன்னார். என்னுடைய முதல் பிரச்சனையே இந்த இதாக இருந்தது, பாஸ்போர்ட் பிரச்சனை. அதை இந்த வருஷத்தின் முதல் நாள் வாக்கு தத்துவத்தின் கொடுத்தபடி எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுதலைக்கினார். கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னையும் கூட ஒரு சாட்சியாக நிறுத்தினருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 1916ஆவது ஆண்டு இந்த இடத்தில் போக்கு செய்தார். இப்போ இந்த வருடத்தில் முதல் மாதத்தில் இந்த 25ஆவது ஆண்டிலும் கூட கர்த்தாவே இந்த இடத்தில் சாட்சியாக நிறுத்தினருக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளோடு தங்கி தாவரிக்கு கிருபை செய்தாருக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் இன்னும் 3 பிள்ளைகள் குடும்பங்களையும் நீங்கள் செவம் பண்ணும்போது செலுத்துக்கொள்ளுங்க. பேரன் பேத்திகள் பூட்டி எல்லாரும் குடும்பத்துக்காகவும் நீங்கள் செலுத்துக்கொள்ளுங்கள். இந்த சாட்சியை தேர்ந்தாமே ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல தேவன் என்னை கொண்டு வந்து நிறுத்தினதுக்காக முதலாவது அவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். இந்த இடத்துக்கு நான் திரும்ப வருவேனா என்ற ஒரு கேள்விக்குறியோடு வாழ்ந்த நாட்கள் இருந்துச்சு.
எல்லாம் அறிந்தது தான் என் 2 மகள்களை இழந்து இங்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்தேன். ஆனாலும் இந்த நாட்களில் தேவனுடைய சித்தம் இங்கே வர வேணும் என்பது இருந்திருக்கிறபடியால் நான் டிசம்பர் 18ஆம் தேதி இங்கே கடந்து வந்தேன். இந்த ஒரு மாதமாக கர்த்தர் இந்த இடத்துல சுகத்தோடு வைத்திருக்கிறார். இந்த இடத்துல இருந்து 2வது மகள் இறந்த நேரத்தில் மகள் பிரியா அவங்க பாஸ்டர் அவங்களும் எனக்கு ஆறுதல், அதிகமான ஒரு ஆறுதலாக காணப்பட்டாங்க. நிறைய எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுவாங்க, அம்மா தயங்காதீங்க கலங்காதீங்க அப்படின்னு சொல்லி. இந்த தேசத்திலும் என்னை தேற்றுவதற்கு தேவன் வைத்திருந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அதுபோல் இந்தியா தேசத்திலும் எங்கள் குடும்பங்களுக்காக ஜெபித்தவங்க ஏராளம். அது நிமித்தமாக தான் இந்த இடத்துல நான் இந்த நாளில் கடந்து வர கிருபை செய்து நாங்கள் கடந்து வந்த இருளான பாதைகளிலும் எங்களை தாங்கி நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்து சாட்சியாக நிறுத்தினதுக்காகவும் தேவனுக்கு கொடான கொடிய நன்றிகளையும் துதி வழிகளையும் ஏறெடுக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கொடா கொடி நன்றி. அதே போல் மகள் வாழ்க்கையிலும் மகளுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கூட்டி கொடுத்தார். போன வருடம் மகளுக்கு ஒரு 3 வருடம் 2.5 வயசில் ஸ்டார்ட் பண்ண அந்த ஃபெப்ரல் ஃபிட்ஸு 3rd இயர் 4th இயர் அப்படி 3 வருஷமாக கண்டினியூ வந்தது. எத்தனை முறை நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி இருந்திருக்கிறேன். கண்ணீரான பாதைகளில் நடந்தேன். பாஸ்டரும் அக்கா தான் எனக்கு எப்போ பாரு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன். நான் கண்ணை மூடும் போதெல்லாம் ஸ்வீட்டி ஞாபகம் வரும். சுமதி நான் மகளுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சபையும் ஒவ்வொரு நாளும் மகளுக்காக ஜெபம் பண்ணி மகள் வாழ்க்கையில் அவங்க டாக்டர் சொன்னாங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடாது, அப்படி வந்தால் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க பிரெயினில். ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நான் மகளுக்கு போன வருட வாக்குதத்தம் வந்தது, கர்த்தர் உள்ள எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாரு. அந்த வசனத்தை வச்சு ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ண, ஏசப்பா மகளுக்கு அந்த மறுபடியும் அந்த 5 வயசில் வரக்கூடாது ஏசப்பா, அப்படி வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு ஒவ்வொரு நாளும் பயந்து ஜெபம் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த போன வருடம் ஜெபம் வந்தால் அந்த 37.8 அதுக்கு மேலே போன மகளுக்கு ஷூட்டப் ஆகிட்டே இருக்கும் 40-42 வரைக்கும். ஆனால் ஏசப்பா அதுக்கு மேலே வரக்கூடாதப்பான்னு ஒவ்வொரு நாளும் ஜுரம் வந்தால் என் உயிரே போயிடும், படபடப்பு எனக்கு அதிகமாகும். ஜெபம் பண்ணுவேன். கடலுக்கு ஒரு எல்லையை வைத்தது போல தேவன் மகளுக்கு 37.8 விட்டு போகவே போகாது. அப்படியே கடவுளுக்கு நன்றி சொல்லினே இருப்பேன். ஏசப்பா மறுபடியும் மகளுக்கு ஷூட்டப் ஆகணும். அதே போல் போன வருடம் முழுவதும் ஜுரத்தில் இருந்த மகளை கர்த்தர் கண்ணி நிமை போல் பாதுகாத்தது மட்டுமில்லாமல் அந்த ஃபெப்ரல் ஃபிட்ஸில் இருந்த மகளுக்கு விடுதலை, பரிபூர்ண விடுதலை கொடுத்த தேவனுக்கு கோடா கோடி நன்றி. மகள் அடிக்கடி சொல்லுவார், அம்மா நான் ஏசப்பா பிள்ளையம்மா அப்படின்னு. என் விசுவாசத்தை காட்டில மகளுடைய விசுவாசம் அதிகம். கர்த்தர் தாம் இந்த வசனம் இந்த ஜபத்தையும் மகளுடைய சாட்சியை நிறுத்தின தயவுக்காக கர்த்தருக்கு கோடா கோடி நன்றி. மகளை ஒவ்வொரு நாளும் திருச்சபையிலும் ஒவ்வொரு தனிப்பட்ட சபையிலும் மகளுக்கு மறுபடியும் உன்னை இன்று கண்ட எகிப்தினை நீ காணாதிருப்ப என்பது போல மகள் வாழ்க்கையில் வராதபடி எல்லாரும் மகளை ஜபத்தில் நினைத்துக் கொள்ளும்படி கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் எங்களை வெக்கேஷன் செல்லவும் அங்கே குடும்பத்தோடும் உற்ற உறவினர்களோடும் சமாதானமாய் சந்தோஷமாக இருக்க கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல ஊரில் ஒரு புதிய வாகனத்தை வாங்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஊரில் இருக்கிற காலங்களில் எங்களோட கூட இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் யாருக்கு எந்த ஒரு சிக்னஸ் இல்லாமல் நல்லபடியாக இருக்கவும் கிருபை செய்தார். ஒரு நாள் கெசியாவும் நாங்கள் எல்லாம் ஆற்றுல குளிக்க போகும்போதும் எங்கள் அக்கா பொண்ணு கெசியாவும் ஆற்றுல அடிச்சுன்னு போயிட்டாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நேரத்தில் கூப்பிடும்போதோ கரெக்டாக நாங்கள் கெவினை நான் கையில் பிடிச்சின்னு குளிச்சுன்னுக்கிறேன். ஓடி போய் நீச்சல் அடிச்சுன்னு போயிட்டு அவங்கள பிடிச்சி காப்பாற்றி ஒரு செடியை பிடிச்சி நிறுத்தி கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்தார். அவங்க இங்கே நிற்பதும் நீர்மூலம் ஆகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சித்தம். இந்த சாட்சியை தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. ஒவ்வொரு சாட்சிக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடியனையும் ஒரு 3 வீக்ஸ் யூகேல வெக்கேஷன் போக ஃபேமிலியோடு இருந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். எக்ஸ்ட்ரீம் வெதர்லேயும் என்னையும் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தார். நிறையா ஃப்ளைட்ஸ் தினைக்கும் கேன்சல் ஆகிட்டே இருந்துச்சு, ஏன்னா ஸ்னோ ஸ்டார்ம் விண்ட் ஸ்டார்ம்னால. பட் ஆனாலும் குறித்த நேரத்தில் கர்த்தருக்கு வந்து சேர கர்த்தர் கிருபை செய்தார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. Praise the Lord, glory to God. On 27th December, Jesus helped me to participate in Asian Open Silamam competition held in Aspire Zone, Qatar. So he made me get a bronze and gold medal. I got bronze medal in individual Silamam and I got a gold medal in stick fight.
So thank you, Jesus. கறந்துட்டுவோமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே உலக அளவில் பெரிய அளவில் வரணும், ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாம் சொன்ன சாட்சி உண்மையிலே பெரிய ஷாக்காக இருந்தது. ஏன்னா பிள்ளைகளை தண்ணீர் பக்கம் விடுமுறைக்கு கூட்டு போவாங்க. அந்த விடுமுறை முழுவதும் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன் நான். அதாவது என்ன அப்படின்னா, இந்த சிறு பிள்ளைகள் அவனுக்கு வந்து தனியாகவே விடாதீங்க. நீங்கள் ஊருக்கு போனீங்கன்னா உங்கள் கண்ட்ரோல் விட்டு விடாதீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாம் பெரிய பாடம் நமக்கு வந்து. சிறு பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளை பார்த்து அப்படி தான் விளையாட போவாங்க, தண்ணிக்குள்ளே போய் நீச்சடிக்க போவாங்க. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் உங்கள் கண்ட்ரோலில் லீவில் போனாச்சுன்னா பிள்ளைகளை உங்கள் கண்ட்ரோல்லே வைங்க. யாரை நம்பியும் விடாதீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள்லாம் ஆண்டவர் படிப்பித்திருக்காரு. இந்த மாதிரி மிஸ்டேக்கை நம்ம ஃப்யூச்சரில் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் விடுமுறைக்கு போனீங்கன்னா அவங்க பிள்ளைகள் எங்கே இருக்காங்க, யார் கூட இருக்காங்க, யாரையும் வேறு எங்கேயும் போகக்கூடாது. அல்லேலூயா. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருங்க. கர்த்தர் பெரிய அதிசயத்தை செய்தார். அல்லேலூயா. என்னுடைய மகனுக்கு அப்படி தான் செய்தார் ஆண்டவர். ஹிமாச்சல் பிரதேசில் டூர் போனப்போ 3 பேர்ட்டு நம்பி கொடுத்துட்டு போனேன், பிள்ளை வந்து பார்த்துங்கன்னு சொல்லி. ரோட்டை கடந்து போயிட்டு வந்திருக்கேன், பிள்ளையை காணும். அல்லேலூயா. ஒரு பெரிய ஷாக்கு. ஆனாலும் கூட ஆண்டவர் சிஸ்டர்லாம் ரொம்ப ஒரு கத்தி அழுது அல்லேலூயா பிள்ளைகளை தெரிய விடாது. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சர்ச் சொன்ன ஒரு பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜான் சொன்ன சாட்சிக்காக ஸ்தோத்திரம் தேவைப்பனே. அவங்க அக்காவுக்கு ஆண்டவரே மிகவும் இயலாத நிலைமையிலும் போய் ஜெபம் பண்ணவும், உம்முடைய வார்த்தையை சொல்லவும் கொடுத்த பெரிய விடுதலைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தான். அதே போல் ஸ்தோத்திரம் தகப்பனே, சொன்ன சாட்சிக்காக ஸ்தோத்திரம். 25 வருடம் தேசத்தில் இருக்கும்படியாகவும் ஆயுஷ்களை கூட்டி கொடுத்ததுக்காகவும் என்னோட ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஊழியத்தில் வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க. தினேஷ் சொன்ன சாட்சிக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு இப்படி நாமத்தின்படி பேர் வைக்கவும் அநேக சாட்சியாக இருக்கும் தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஜேசுராஜ் சொன்ன சாட்சிக்காக ஸ்தோத்திரம். வருடத்தை கூட்டி கொடுங்க. அந்த இதையே பாருங்க மறுபடியும் வராதபடி காத்து கொடுங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே. அது போல் அம்மா சொன்ன சாட்சிக்காக ஸ்தோத்திரம். 2 பிள்ளைகளை இழந்தோம், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சுமதிக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மகளுக்கு இந்த எல்லா பலனும் நீங்கி அந்த காய்ச்சல் மறுபடியும் வராதபடி காத்து கொண்டீங்க. நன்றியோடு ஸ்தோத்தரிக்க. அவருடைய சேமக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய மகள் ஜீவனை கொடுத்து காப்பாற்றிருப்பா. முக ஸ்தோத்திரம். எங்களுடைய அறியாமல் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் விலக்கி சபையின் பிள்ளைகளை நீங்கள் காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய ஜீவனும் உங்களுக்கு அருமையாக இருப்பதாக ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சேம இங்கிலாந்தில் அந்த எல்லா விதமான ஸ்னோ ஸ்டாம் காத்து கொண்டீங்க. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களை பாதுகாத்து வந்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, உங்களுடைய கிருபை இறக்கம் எவ்வளவு பெரியது. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. சபையில் சாட்சி சொன்ன எல்லா பிள்ளைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அவளை ஆஸ்வதிப்பீராக. அவள் சொன்ன எந்த பிரச்சனையும் ஆண்டவரை நாங்கள் எதிர்கொள்ளாதபடி காத்துக்கொள்ள கிருபைதாங்க. எங்களுடைய சபை பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள், பெற்றோர், உற்றார் உணர் யாவருடைய ஜீவனும் உங்களுடைய பார்வைக்கு அருமையாக இருப்பதாக. அருமையாக இருந்ததுக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த கிருபை எங்களை தாங்கட்டும், வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் எழுந்திருந்து காணிக்கையை பாடல நம்ம பாடலாம்.
அல்லேலூயா. காணிக்கைக்காக செய்திக்காக அம்மா மெர்சி அம்மா சோமனு சோதரிக்கிறேன் தகப்பனே. அப்பா அந்த ஆண்டவரை காலை வேலை உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு சுவாமி, நீ நல்லவர் ராஜா, நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் போதுமானவராக இருக்கிறபடியால் ராஜா, சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுக்கிறவராக இருக்கிறபடியால் இயேசு சுவாமி உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் இயேசு சுவாமி. இதோ கர்த்தாவே, ஆரம்பம் முதல் இந்த நேரம் வரை சுவாமி உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரை, உங்கள் மகிமை ராஜா ஆண்டவரை, சக்கினா மகிமை இந்த இடத்துல இருந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. அப்பா உமக்கே நன்றி நன்றி. துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் இயேசு சுவாமி. ஆவியானுடைய அபிஷேகம் இந்த இடத்துல இறங்கி இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. இப்போது கூட சுவாமி ஆண்டவரை, படைக்கப்பட்ட காணிக்கை உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பா. தகப்பனே, நீர் நல்லவர் அப்பா. ஆண்டவரை, கைகளின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று இயேசு சுவாமி நீர் சொல்லியபடி ராஜா, ஒவ்வொருடைய கரங்களையும் நீங்க பலப்படுத்தி சுவாமி ஆண்டவரை, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற தேவன், இந்த காணிக்கைகளை நீங்க ஆசீர்வதித்து ஆண்டவரே, அது 30, 60, 100 பலன் கொடுக்க போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவைகளை சந்திக்கப்படட்டும். கொடுத்த கரங்களை என் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க, இன்னும் பலப்படுத்துங்க, இன்னும் பலப்படுத்துங்கப்பா. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். அதோடு சுவாமி கொடுக்க போற ஆண்டவரை, எங்க மன்னாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு வாரத்துக்கு தேவையான மன்னாவை ராஜா இந்த இடத்துல நீங்க கொடுக்க போறதுக்காக நன்றி 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 ராஜா. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறேன் அன்பு மகனே ராஜா. ஆண்டவரை, மறைத்து நீங்க வெளிப்படுங்க. பலவீனங்களை மாற்றி பலப்படுத்தி சுவாமி வார்த்தைகளை ராஜா உற்சாகமாய் நாங்கள் கேட்க தேவன் கிருபை செய்யுங்க. செவிகளை ஆண்டவரை நீங்க கவனிக்க செய்யுங்க ஆண்டவரை. எந்த சத்தமும் கேட்காதபடி வார்த்தைகள் மெல்லிய சத்தம் மட்டும் நாங்கள் கேட்காப்பா. நீங்க கிருபை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எல்லாவற்றையும் உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் அந்த நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் அமர்வோம். ஜீவா நம்ம மத்தியில் ஆணுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யாவரும் ஒரு விசை நம்மை ஒப்பு கொடுத்து தேவனுடைய சமூகத்திலே அவரை நோக்கி பார்க்கும்படியாக, மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா, அந்த ஓய்வு நாளே அப்பா உமக்கென்று நாங்கள் அனுசரிக்கும்படியாக எங்களை கூட்டி சேர்த்த உமது பெரிதான தயவுக்காய் கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை வேளையிலும் கர்த்தாவே ஒவ்வொரு பகுதியிலும் எங்கள் ஆவியானவர் எங்களோடு கூட நீர் ஆளுகை செய்தபடியால் உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த வசனத்தின் அப்பா அந்த வேத தியானிப்பின் காரணத்திலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே அப்பா நீர் எங்களோடு கூட இறங்கி வரும்படியாய் எங்கள் இருதயங்களை அப்பா கடினமான எங்கள் இருதயங்களை அடித்து நொறுக்கி ஆண்டவரே உமது வார்த்தை விதைக்கப்படும்படியாக பண்படுத்தப்பட்ட ஒரு நிலமாய் நீர் மாற்றும்படியாய் அது 30, 60, 100 பலன் தரக்கூடியதாக எங்களுக்கு ஆண்டவரே நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தை எங்களை நோக்கி வரும் பொழுது அதை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற கிரியைகளை நாங்கள் வெளிப்படும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அவருக்கு பாதையை செவ்வாய்ப்படுத்தும்படியாக வந்த யோவான் தீர்க்கதரிசியினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாலும் அவர்களுக்கு பின்பாக வந்த அப்போஸ்தலர்களாகும் முதலாவது அறிவிக்கப்பட்ட சுவிசேஷமாகிய மனம் திரும்புங்கள் என்ற வார்த்தையை ஒரு விசை உங்களிடத்திலே ஞாபகப்படுத்திவிட்டு நாம் வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்கிறோம். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற அந்த கிருபைக்காக இந்த இடத்திலே நான் நின்று தேவனுடைய வார்த்தையை குறித்து உங்களோடு கூட தியானிப்பதற்கு அடியேனுக்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் ஆத்துமாவுக்கு உத்தரவாதமுள்ள என் ஆவிக்குரிய பெற்றோருக்கும் உடன் ஊழியருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நேரத்திலும் கூட கடந்த வருடம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி புதிய வருடத்திற்குள் நம்மளை அழைத்து கொண்டு வந்த தேவாதி தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கடந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இருந்த அநேகர் இந்த வருடத்திலே இல்லை. ஆனாலும் கூட நமது நாசியிலே சுவாசம் நிலைத்திருக்க
தங்கியிருக்க தேவன் அனுமதித்தபடியால் அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். வாக்குத்தத்தங்கள் என்பது சொல்லப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலே நிறைவேறக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு தேவனால் எதிர்பார்க்கப்படக்கூடிய காரியங்கள் உண்டு. அதை நாம் செய்து அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்பதை நான் விசுவாசிக்கக்கூடியவன். வாக்குத்தத்தங்கள் என்பது வெறும் ஆசீர்வாதம் மட்டுமல்ல. அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வதற்கு, நான் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் எனக்கு கொடுத்த காரியத்தை நான் செய்து அந்த வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் நம்புகிறவன். அப்படியே கூட கடந்த வருடம் வாக்குத்தத்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறியது. ஒவ்வொரு வருடத்தின் வாக்குத்தத்தம் அந்த வருடத்திற்கானது மாத்திரம் அல்ல, நம் வாழ்நாள் முழுவதும் இந்த வாக்குத்தத்தம் நிலைத்திருக்க வேண்டும் என்று நாம் பிரயாசப்பட வேண்டும். அப்படியாக இந்த வருடத்திலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கினார் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட அந்த நாளிலே ஐயா சொல்லும் பொழுது உங்களுடைய பயங்கள் எல்லாவற்றையும் எழுதுங்கள் என்று சொல்லும் பொழுது சொல்வதற்கு எனக்கு கொஞ்சம் வெட்கமாக இருக்கிறது. எனக்குள்ளாக இருந்த பயத்தை நான் ஒரு தடவை என்னை பரிசோதித்து பார்க்கும் பொழுது, இருள் என்றால் எனக்கு பயம். இருட்டை கண்டால் நான் ரொம்ப பயப்படுவேன். நான் தனிமையாக பேச்சுலராக இந்த கத்தாரில் வாழ்ந்த அந்த 4.5 வருடத்தில் ஒரு நாள் கூட விளக்கை அணைத்து விட்டு நான் தூங்கியது கிடையாது. அப்போ எனக்குள்ளாக ஒரு குற்ற உணர்வு. ஒளியின் பிள்ளையாக அழைக்கப்பட்ட நான், இந்த உலகத்திற்கு ஒளியாகும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நான், இந்த இருளை குறித்து இவ்வளவு பயமுள்ளவனாக இருக்கிறேனே, எனக்குள்ளாக அப்போ அந்த வார்த்தை கிரியை செய்யவில்லை, ஆவியானவருடைய வார்த்தை எனக்குள்ளாக கிரியை செய்யவில்லை என்பதை நினைத்து நான் ரொம்ப வெட்கப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டேன். என்னால் கூட இந்த இருட்டுக்குள்ளே நான் தனித்து நான் எங்கேயும் போக மாட்டேன். இருளான அறைக்குள் நான் எங்கும் ஒரு நாளும் நான் பிரவேசிக்க மாட்டேன். இருள் என்றால் எனக்கு அவ்வளவு பயம். அப்போ தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நம் வாழ்க்கையிலே கிரியை செய்யும் பொழுது நாம் ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். அப்போது அந்த நாளில் நான் முடிவு செய்தேன், இனி நாம் ஒரு நாளும் இந்த இருளை கண்டு நான் பயப்படக்கூடாது என்று. இனி இருள் என்னிடத்தில் இல்லை, இருளுக்கு எதிர்த்து நிற்கும் ஒளியாக நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை நான் ஊர்ஜிதமாக நான் நம்புகிறேன். இந்த நாளிலும் கூட வசனத்திற்கு நாம் கடந்து செல்வோம். முதலாவது வசனம் யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த இடத்திலே இந்த புதிய வருடம் பிறந்திருக்கிறது. இந்த புதிய வருடத்திற்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். புதிய வருடத்தை நாம் காண நம் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளில் நாம் மறுபடியும் நாம் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டோம் என்று ஒரு முறை அல்ல, மெய்யாக 2 முறை மெய்யாகவே என்று உறுதிபட தேவன் நம்மிடத்திலே பேசுகிறார். நாம் மறுபடி பிறவாவிட்டால் மெய்யாகவே தேவனுடைய ராஜ்யத்தை நாம் காண மாட்டோம் என்று தேவன் திட்டமும் தெளிவுமாக நமக்கு சொல்லுகிறார். அப்போ நாம் மறுபடி பிறக்க வேண்டும். புது வருடங்கள் வருடம் புது வருடங்கள் பிறந்து கொண்டிருக்கிறது. நாம் மறுபடி பிறந்திருக்கிறோமா என்பதை நமக்குள்ளாக ஒரு தடவை நாம் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். அப்போது நாம் ஒரு தேவனுடைய சபையை சார்ந்தவர்கள் என்பதனால், ஒரு தேவனுடைய சபையிலே திரளான கூட்டங்கள் இருக்கிறது, அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்திருக்கிறது, அந்த சபை கூட்டத்திலே நான் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் என்பதனால் நான் தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு நாளும் காண முடியாது. நான் தேவனுடைய ராஜ்யத்தை காணும்படியாக நான் மறுபடி பிறக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போது தேவன் நான் மறுபடி பிறப்பதற்கு என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது 1 யோவான் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை படிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். அப்போது நம்மளோட வாழ்க்கையில் இந்த நாளில் நாம் எடுக்க வேண்டிய ஒரு தீர்க்கமான முடிவு, பாவம் எனக்குள் இராதபடிக்கு நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். டிசம்பர் மாதம் 31 நள்ளிரவிலே நம் யாவருக்கும் நம்முடைய சொத்து பட்டியல் அச்சிடப்பட்டு கொடுக்கப்பட்டது. என்னிடத்தில் எனது சொத்து பட்டியல் கொடுக்கப்பட்டது. அந்த பட்டியலை நான் பரிசோதித்து பார்த்து அது என்னென்ன சொத்துக்கள் அநீதியாக தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாக
தேவன் விரும்பாதபடி அக்கிரமமாக நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று என்னை நான் பரிசோதித்துக் கொள்ளும்படியாக ஒரு சொத்து பட்டியல் கொடுக்கப்பட்டது. நம் யாவரும் பெற்றிருப்போம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த பட்டியலிலே என்னென்ன காரியங்கள் தேவன் விரும்பாதபடிக்கு நீதிக்கு புறம்பாக அநீதியாக நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம் என்று. இந்த உலகத்திலே நாம் அநீதியாக சொத்து சேர்க்கப்பட்டால் அது பறிமுதல் செய்யப்படும். அதற்கான தண்டனையாக ஒரு பெரும் தொகை நாம் செலுத்த வேண்டியதிருக்கும். மீண்டுமாக சிறையிலே தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே நாம் சேர்த்து வைத்த சொத்துக்களை பறிமுதல் செய்யும்படியாக, நமக்காய் கிரயத்தை செலுத்தும்படியாக, நமக்காய் தண்டனையை அனுபவிக்கும்படியாக உன்னதமான தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி இந்த பூமிக்கு வந்தவர், பிறந்தவர் அல்ல, இந்த பூமிக்கு வந்தவர். அவர் இருக்கிறவராக இருக்கிறபடியால் அவர் இந்த பூமியில் பிறக்கவில்லை, இந்த பூமிக்கு வந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படி அவர் பறிமுதல் செய்து என்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களுக்காக ஒரு விலையேறப்பட்ட ஒரு கிரயத்தை கொடுத்து என்னை மீட்டு கொண்டார். ஆனாலும் கூட நான் இன்னும் எனக்குள்ளாக ஒளித்து வைத்து கொண்டு ஒரு சொத்துவை நான் வைத்திருப்பேன் என்றால், அந்த சொத்துக்களுக்கு உரிமையான ஆகாயத்து பிரபுவாகிய இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசானவனுக்கு முழு அதிகாரத்தை நான் கொடுக்கிறவனாக இருக்கிறேன். ஏனென்றால் அவைகள் ஒன்றும் எனக்குரியவைகள் அல்ல, அதற்கு உரிமையானவன் இந்த உலகத்தின் அதிபதியான பிசாசானவனாக இருக்கிறான். அவனுக்குரிய சொத்துக்களை நான் உபயோகப்படுத்தும் பொழுது அவனுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். அவன் ஆட்டிவிக்கும் எல்லா காரியங்களுக்கு நான் உடன்படும்படியாக என்னை நான் ஒப்பு கொடுத்தவனாக இருக்கிறேன். அப்படி கொடுக்கப்பட்ட சொத்துக்களை அன்று இரவே அநேகர் இங்கு விட்டுவிட்டு அந்த பட்டியலை விட்டுவிட்டு சென்று விட்டோம். நான் பொறுக்கி எடுத்தேன். மீண்டும் செவ்வாய்க்கிழமை இரவு கொடுத்தது. அநேகர் வீட்டுக்கு சென்று புதன்கிழமை வியாழக்கிழமை தங்களை தாங்களே பரிசோதித்து கொண்டு அந்த சொத்துக்களில் ஒன்றும் எங்களிடத்தில் இல்லை என்பதை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு வெள்ளிக்கிழமை வந்து மீண்டும் ஒரு 4 பேப்பர்களை இங்கே போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அதையும் பொறுக்கி எடுத்துக்கொண்டேன். அப்போது எனக்குள் பாவம் இல்லை என்று நான் சொல்லுவேனே, ஆனால் அப்படி நம்மை நாமே வஞ்சித்து கொள்ளாதபடிக்கு எனக்குள்ளாக இருக்கும் பாவத்தை விட்டு விலகி படியுங்கள். திரும்பவும் அந்த வசனத்தை 3:9, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் ஆமேன், அவருடைய வித்து நமக்குள் இருக்கிறதா என்பதை நாம் நம்ப வேண்டும். இருக்கிறதா என்பதை நாமே ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போது பாவம் என்பது நமக்கு எதிராக இருக்கிறது. பாவம் நமக்குள் இருக்கும் காலத்திலே, இருக்கும் பட்சத்திலே நாம் தேவனுக்கு உரியவர்களாக இல்லை. இந்த பாவத்திற்கு சொந்தக்காரனாகிய பிசாசானவனுக்கு உரியவர்களாக நாம் இருக்கிறோம். அப்போ மீண்டும் படியுங்கள். 1 யோவான் 5:18, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். அப்போ பொல்லாங்கனாகிய இந்த பிசாசானவன் நம்மை தொடாதபடிக்கு இருக்க வேண்டும் என்றால் அவனுக்குரியவர்களை அவனிடத்தில் கொடுத்து விட வேண்டும். அதன் மீது நமக்கு எந்த உரிமையும் நாம் பாராட்டக்கூடாது. அதன் மீது நாம் உரிமை பாராட்டும் பட்சத்திலே அந்த பொல்லாங்கனுக்கு நமது மீது உரிமையை நாம் கொடுக்கிறவர்களாக விடுகிறோம். அப்போது பிசாசானவன் நமக்கு எதிர்த்து நிற்க வேண்டுமென்றால், தேவன் நாம் மீண்டுமாய் பிறக்கிறவர்களாக வேண்டுமென்றால் பாவத்தில் இருந்து நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அடுத்ததாக இந்த பாவத்திற்கு முதலாவது காரியம் கண்ணாக இருக்கிறது. கண் பார்க்கும், அது நம் சிந்தையிலே அது எண்ணமாக வெளிப்படும், அது நம் சரீரத்திலே கிரியைகளாக மாறிவிடும். முதலாவது இந்த பாவம் எதன் வழியாக உட்செல்கிறது? நம் கண்களினால் உட்செல்கிறது. அப்போ கண்ணை ரொம்ப காத்துக்கொள்ளணும். நாம் எதை பார்க்கிறோம் என்பதிலே ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் பார்க்கும் காரியங்கள் நம் சிந்தையிலே, நம் எண்ணத்திலே அது கற்பனையாக்கப்பட்டு அது சரீர பிரகாரமாக கிரியையாக வெளிப்படுகிறதாக இருக்கிறது. அப்போ பாவம் முதலாவது உட்செல்லக்கூடியது எது? நம்முடைய கண்களாக இருக்கிறது. நீங்கள் கண்களை நாம் யாவரும் காத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக படியுங்கள். 1 யோவான் 5:1, ஆமேன். அப்போ இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்தவன். அப்போ முதலாவது நாம் மீண்டுமாய் பிறக்க வேண்டும் என்றால் நாம் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே கிறிஸ்து என்று, தேவனுடைய குமாரன் என்று நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் யாவையும் தேவன் கொடுப்பார் என்று விசுவாசிப்பது ஒரு விசுவாசம் உண்டு.
ஆனாலும் கூட தேவன் நமக்காக இறங்கி வந்தார், தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவரை அல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லை என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். முதலாவது விசுவாசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கிறிஸ்து என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் படியுங்கள், யோவான் 5:27, அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்து இருக்கிறார். அப்போ நியாய தீர்ப்பு செய்யும்படி அதிகாரத்தை கொடுக்கப்பட்ட ஒருவர் இருக்கிறார், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று நாம் விசுவாசிக்கிறவர்களாக வேண்டும். அப்போ நமக்காக ஜீவனை கொடுத்தவர் அவர் ஆண்டவராக இயேசுவே கிறிஸ்து என்று ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிறிஸ்துவிற்கு நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். 3:15 மீண்டும் யோவான் 3:15, தன்னை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அப்போ அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்க வேண்டும். அவருக்கு நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் நம்மை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மளை வழி நடத்துகிறார் என்ற ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். கடந்த வாரத்திலே ஆராதனை வேளையிலே ஒரு நன்றி பலி சத்தத்தை நாம் கேட்டேன். எப்படி என்றால், நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக சிட்சிக்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று ஒளிபெருக்கையில் பயங்கர உரத்த குரலாக நம்ம கேட்டோம். ஐயா சொன்னாங்க, அப்படிப்பட்ட ஒரு நன்றி பலியை நாம் சொல்வதற்கு நாம் எவ்வளவு பக்குவப்பட்டிருக்க வேண்டும். நான் அனுபவித்த துன்பங்களுக்காக உம்மை நான் நன்றி செலுத்துகிறேன் என்பதான் பொருள். அந்த துன்பமானது எதுக்கு ஏதுவாக என்னை அழைத்து கொண்டு போகிறது? நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அழைத்து கொண்டு போகிறது. நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக என்னை சிட்சித்த என் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் பக்குவப்பட வேண்டும் என்றால் அது எவ்வளவு ஒரு அனுபவம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நன்றி பலியை போன வாரத்திலே ஆராதனை நேரத்தில் நான் கேட்கும் பொழுது எனக்குள்ளாக ஆச்சரியம். நான் பட்ட துன்பங்களுக்காய், நான் பட்ட வேதனைகளுக்காய், நான் பட்ட எல்லா பாடுகளுக்காய், நெருக்கங்களுக்காய், ஒடுக்கத்திற்காய், எல்லா தரித்திரத்திற்காக தேவன் என் வாழ்க்கையில் அனுமதித்த எல்லா துன்பங்களுக்காகவும் நான் அவரை நன்றி செலுத்துகிறேன். அந்த துன்பங்கள் என்னை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக என்னை அழைத்து செல்லும் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் அவர் நியாயம் தீர்க்கும் அதிகாரம் உள்ளவர் என்றும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். விசுவாசம் என்றால் அது எப்படி என்றால், எனக்கு தெரிந்த ஒரு தம்பதியார் உண்டு. இருவரும் கண் தெரியாதவர்கள். அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் இன்னும் வருகிறவர்கள், யாசகம் கேட்கிறவர்கள், எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். அவர்கள் ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க, ஜீவா, என்னோட பிள்ளைக்கு பள்ளி ஆண்டு விழா, சிகப்பு கலரில் உடை அணிய வேண்டும். அந்த சிகப்பு கலர் உடைக்கு கை உறை மட்டும் கிடைக்கவில்லை, பள்ளியில் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவர்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி போய் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கு கொஞ்சம் வாங்கி தர முடியுமா, ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு வர முடியுமான்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. நான் கூட கடந்து போனேன். எல்லா கடைகளிலும் கேட்கிறோம், ஒரு இடத்திலும் சிகப்பு கலர் கையுறை இல்லை, வெள்ளை கலர் கையுறை தான் இருக்கிறது. அப்போ நான் அதை என்ன பண்ணேன், வாங்கிட்டு அந்த சாயம் கலக்கக்கூடிய பொடி எடுத்து கொண்டு போய் வீட்டில் சுடுதண்ணி வச்சு சாயம் கலந்து அதை சிகப்பு கலராக மாற்றிவிட்டு மறுநாள் சாயந்தரம் அந்த சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் அந்த படிக்கட்டு கீழே தான் அவங்க எல்லாரும் அமர்ந்திருப்பாங்க. அங்கே போய் நான் அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த அக்காட்டையும் அந்த அண்ணன்ட்டையும் எடுத்து கொடுத்தேன். ஆனால் அந்த கையுறை சிவப்பு கலர் கையுறை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. அவங்கள்ட்ட நான் ஒரு காரியம் கேட்டேன், இது நான் கொண்டு வந்தது சிகப்பு கலர் என்று நீங்கள் எப்படி நம்புகிறீர்கள் என்று நான் கேட்டேன். நான் கொண்டு வந்தது சிகப்பு கலர் என்று எந்த நம்பிக்கையில் என்கிட்ட வாங்கிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் காண்பவைகளை நம்புகிறவர்கள் அல்ல, காணாதவைகளை விசுவாசித்து வாழ்ந்து பழகியவர்கள். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கண்டு நம்ப வேண்டும் என்றால் அது எங்கள் வாழ்க்கையில் நடக்காத ஒரு காரியம். ஒரு நாளும் நாங்கள் கண்டு நம்புகிறவர்கள் அல்ல, காணாதவைகளை நம்புகிறவர்கள். உங்கள் வாயிலிருந்தும் நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாங்கள் ஒரு 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 உருவம் கொடுப்போம். அந்த உருவத்தை நாங்கள் விசுவாசிப்போம். சைக்கிள்னால் சைக்கிள்னு ஒன்று இருக்குது, அதுக்கு 2 சக்கரம் இருக்கும், அந்த சக்கரம் ரவுண்டாக இருக்கும். என் மகள் அழகானவள், என் மனைவி அன்பானவள், என் மகள் கருப்பாக இருப்பாள், சிகப்பாக இருப்பாள் என்று யாரெல்லாம் என்னென்ன காரியங்கள் சொல்கிறார்களோ அவர்களை நாங்கள் காணவில்லை, ஆனாலும் நம்புகிறோம். ஏனென்றால் எங்கள் நாங்கள் கேட்கக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொன்ன பொழுது நான் நம்பினேன். காணாதவைகளை விசுவாசிக்கிற, தேவனை அறியாத, உலக பிரகாரமான வாழ்க்கை வாழக்கூடிய, தன் பார்வை இழந்த இந்த தம்பதியிற்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்கிறதா, எனக்குள்ளாக இருக்கிறதா? காணாதவைகளை விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா?
அவர் சொன்னார், அந்த வார்த்தை எனக்குள்ளாக, அந்த வார்த்தைக்கு நான் ஒரு உருவம் கொடுத்து அந்த உருவத்தை, அந்த காரியத்தை நான் நம்புவேன் என்றார். அப்போ வார்த்தையாக தேவனை விசுவாசிக்கிறோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? வார்த்தையாகிய தேவனையே விசுவாசிக்கிறவர்கள், அவரே நமக்கு மெய்யான தேவன் நம்புகிற நாம் காணாதவைகளை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோமா? கண்டு உணர்ந்து விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோமா? அப்போ இந்த காரியத்தில் விசுவாசத்திலே நாம் மறுபடி பிறக்க வேண்டும் என்றால் இயேசுவே கிறிஸ்து என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நியாயம் தீர்க்கும் அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்று விசுவாசிக்க வேண்டும். அடுத்ததாக நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மளை நடத்துகிறோம் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போ விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டாலே நம்மையும் அறியாமல் நன்றி உணர்வு நமக்குள்ளாக வந்துவிடும். இந்த நன்றி உணர்வு நமக்குள்ளாக எப்போ வரும்? விசுவாசத்தினால் நாம் எதை பெற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் வரும். நான் நினைப்பேன், எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, சம்பளம் வாங்குறாங்க, அது ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் நான் என் சம்பளத்திற்காக என் சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து பெற்றுக்கொள்கிறேன் அப்படி என்று நான் எனக்குள்ளாக நான் கேட்பேன். அப்போ நான் சொல்லுவேன், தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லாமே விலை உயர்ந்ததாக இருக்கிறது. அப்பொழுது அதுக்குரிய நன்றி உணர்வு உண்டு. சம்பளம் 31ஆம் தேதி அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்து செலவு பண்ணிவிட்டு காணியை கொடுத்து நம்ம வாழ்க்கை கடந்து போவோம். அது காத்திருந்து தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அது தேவனால் நான் பெற்றுக்கொண்டேன் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது என் இருதயத்தில் அந்த நன்றி உணர்வு எனக்கு மேலோங்கி வரும். இது தேவன் எனக்கு கொடுத்த ஊதியம், நான் உழைத்த உழைப்பை தேவன் அங்கீகரித்தார். அவர் அங்கீகரித்தபடினாலே அந்த ஊதியத்தை நான் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவனாக மாற்றப்பட்டேன் என்று நான் விசுவாசிக்கிற காரியத்தினாலே அந்த நன்றி உணர்வு எனக்குள்ளாக இருக்கும். நல்ல சின்ன குழந்தைகளுக்கு, உங்களை சிறு குழந்தைகளுக்கு எதுவாக இருந்தாலும், எதுவாக அவள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட எதுவும் தன்னுடைய உலக பிரகாரமான பெற்றோரினால் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை தீர்க்கமாக திட்டமுமாக சொல்லி கொடுத்து வளர்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இவை யாவும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உருவாகிறது, அது ஒளிகளின் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது என்று நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும். ஈவு என்றால் நன்மையானது. அந்த வசனத்தை நீங்கள் பிரித்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஏனென்றால் அது நான் வசனத்தை எப்படி பார்ப்பேன் என்றால் ஒரு கூடு போல, முத்துக்கள் அடங்கிய ஒரு கூடை போல அதை உடைத்து அதை பிரித்து பார்க்கும் பொழுது உள்ளே இருக்கும் உட்பொருள் நமக்கு உணவாக, நம் உள்ளான மனிதனுக்கு உணவாக நாம் உட்கொள்ள முடியும். அப்போ ஈவு என்பது நன்மையாக இருக்கிறது. அப்போ நன்மையான ஈவு முதல் காரியம். பரத்தில் உண்டான இது வரங்கள் யாவும் பூரணமாக இருக்கிறது, முழுமையானதாக இருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 2, இவைகள் யாவும் எங்கே உண்டாக்கப்பட்டிருக்கிறது? பரத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் யாரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்கிறோம்? ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இப்படி வசனங்களை பிரித்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். நன்றி உணர்வு, ஒரு சின்ன ஒரு ரப்பர் அவங்களுக்கு கிடைச்சா கூட அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே தேவனாலே நாம் அதை பெற்றுக்கொண்டோம் என்பது அவர்கள் நம்பும்படியாக அவர்கள் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். இந்த உலக பிரகாரமான தாயும் தகப்பனும் உனக்கு ஒன்றும் செய்யவில்லை, நீ பெற்றுக்கொண்ட யாவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரத்தில் இருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறது என்று நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும். இப்படி வளர்க்கும் பொழுது பிள்ளைகள் அவர்களுடைய முதிர் வயதிலே அவர்கள் ஒரு நாளும் தேவனை விட்டுவிடாதபடிக்கு இறுக பற்றி கொண்டவர்களாக இருப்பார்கள். அப்போ அந்த நன்றி உணர்வு வேண்டும். அடுத்ததாக படியுங்கள் 1 யோவான் 2:29. ஆமென். ஹல்லேலூயா. நீதியை செய்கிற எவனும் ஆமென். நீதி செய்ய படிப்பிக்க வேண்டும். அநீதிக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். இந்த பயத்திற்கு அப்படியே எதிர் சொல் துணிச்சல்னு சொல்லுவாங்க, துணிகரம்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் பயங்கரமான வித்தியாசம் இருக்குது. துணிகரம் என்பது என்ன நடந்தாலும் பாவம் செய்கிறதுக்கு துணிஞ்சு நிற்கிறது துணிகரம். துணிச்சல் என்பது நன்மை செய்வதற்கு எந்த தடை வந்தாலும், யாரினை தடுத்து நிறுத்தினாலும் நான் நன்மை செய்வதற்கு துணிச்சலாக நிற்பது துணிச்சல். அப்போது இந்த காரியத்தை நீங்கள் படியுங்கள். 1 யோவான் 2:29. மீண்டும் ஒரு விசை. அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்போம். நாம் யாவரும் தெரிந்திருக்கிறோமா? அவர் நீதியுள்ள தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? அதை விசுவாசிக்கிறோமா? படியுங்கள். நீதி செய்கிறவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். நாம் தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறபடியால் நீதியை செய்கிறவன் எவனும், நீ நீதியை நான் செஞ்சா மாத்திரம்தான், நான் அநீதி செய்தால் அல்ல, நீதிக்கு நான் எதிர்த்து நிற்காவிட்டால், அநீதிக்கு எதிர்த்து நிற்காவிட்டால் அல்ல, நான் நீதி செய்தால் மாத்திரம்தான் என் நீதியுள்ள தேவனாய் இருக்கிறவருக்கு நான் பிறந்தவன்.
நான் நீதி செய்யாமல் நான் அநீதியை பார்த்து நான் கண்டுக்காமல் நான் போயிட்டு என் நீதியுள்ள தேவனுக்கு பிறந்தவன் என்று சொன்னால் நான் என்ன நானே வஞ்சிக்கிறேன். நான் ஒரு நாளும் நான் தேவன் மறுபடியும் நான் பிறக்கவில்லை. நான் மறுபடி பிறக்கும் அனுபவத்திற்குள் நான் கடந்து வரவில்லை. நாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். பாவத்தில் இருந்து நாம் விடுதலையாக வேண்டும். விசுவாசத்திலே கிறிஸ்துவை குறித்த ஒரு பெரிய விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நீதியை நடப்பிப்பதிலே நாம் ரொம்பவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீதியுள்ள தேவனால் நான் பிறந்தவன் என்றால் நான் நீதி செய்யணும். எங்கள் அப்பா என்ன காரியம் செஞ்சாலும் அந்த காரியத்தை நான் செய்யணுங்க. எங்கள் அப்பா எப்படி என் வாழ்க்கையில் நீதியுள்ளவராக இருந்தாரோ, உலக பிரகாரமான தாய் தகப்பனை பிரதிபலிப்பாக நாம் இருக்க வாஞ்சிக்கிறோன்னா, நம்மை உண்டாக்கின தேவன், நம்மை உருவாக்கின தேவன் நாம் மீட்டுக் கொள்ளும்படியாக, நாம் நீதிமான்களை ஆக்கும்படியாக, நம்மை தெரிந்து கொள்ளும்படியாக அவருக்குள்ளாக இருந்த ஆத்ம பாரத்தினாலே உயரமும் உன்னதமான சிங்காசனத்தை விட்டு இறங்கி அவர் எல்லாவற்றையும் இழந்து தன் இரத்தத்தை சிந்தி சிலுவையின் நிழலிலே உங்கள் பாவங்களையும் என்னுடைய பாவத்தையும் மறைக்கும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்த தேவனால் பிறந்த நான் அவரை போல நீதி உள்ளவனாக நான் மாற வேண்டும். மாறாமல் ஒருவனும் நாம் மறுபடியும் பிறந்தோம் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் நாம் ஏமாற்றி கொள்ளக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்த காரியம் 1 யோவான் 3:14, நாம் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம். அப்படின்னா மீண்டும் பிறந்திருக்கிறோம். அப்போ நாம் எப்படி எதனால் நாம் மீண்டும் பிறக்கிறோம்? அன்பினால. சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறதுனால. ஆமென். அப்போ நாம் பிறரை நேசிக்கும்படியாக, மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தும்படியாக, தேவ அன்பு, கிறிஸ்துவின் அன்பு நம் இருதயத்தில் இருக்கும்படியாக நாம் மீண்டும் பிறக்க வேண்டும். இந்த உலகத்தில் எப்போ நமக்குள்ள அன்பு இல்லாமல் போயிடும் தெரியுமா? நமக்குள்ள பெருமை வந்துச்சுன்னா அன்பு இல்லாமல் போயிடும். நமக்குள்ள பெருமை இருக்கு அப்படின்னா அது உலக பிரகாரமான பெருமை. என் பிறப்பு, என் குலம், கோத்திரம், எனக்கு உண்டான என் சொத்து பத்துக்கள், அந்த மாதிரி உலக பிரகாரமான பெருமையாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய பெருமை இருந்தாலும் சரி. ஆவிக்குரிய பெருமை, நான் ஜெபிச்சனா நீ விழுந்து போயிடுவ. நான் ஜெபிச்சனா நீ விழுந்து போயிடுவ, எந்திரிக்கவே மாட்டேன். அப்படி ஆவிக்குரிய, நான் மணிக்கணக்காக நான் பைபிள் வாசிப்பேன். வாசித்தா உனக்கு நல்லது, இதில் என்ன பெருமை? வாசித்தா உனக்கு நல்லது, உனக்கும் தேவனுக்கான உறவு பலப்படும், ரைட்டு, இதில் என்ன பெருமை? இதை 10 பேர்ட்ட சொல்கிறதுல என்ன உனக்கு நடந்துற போகுது? ஆவிக்குரிய பெருமை உனக்குள் இருக்குமானால் உன்னிடத்தில் அன்பு இருக்காது. என்னிடத்தில் அன்பு இருக்காது. உன்னிடத்தில் என்று சொல்வது மிகவும் தவறு. என்னிடத்தில் அன்பு இருக்காது. எனக்குள்ளாக ஆவிக்குரிய பெருமை இருக்குமானால் என்னிடத்தில் அன்பு இருக்காது. பெருமை இருந்தாலே எனக்குள்ள பொறாமை வந்துடும். ஏன்? நான் தான் பெருசுன்னு நினைப்பேன். என்னை மிஞ்சி ஒருத்தன் போனான்னா அவன் மேலே எனக்கு பொறாமை வந்துடும். அப்போது பெருமை, ஒரு மனம் நமக்குள்ளாக இருக்கணும். முக்கியமான காரியம். ஒரு மனம் இல்லாமல் நான் ஊழியம் செய்கிறேன், நான் கர்த்தருக்கென்று அதை செய்கிறேன், நான் கர்த்தருக்கென்று இதை செய்கிறேன், இதை எடுப்பேன், அதை வைப்பேன், இப்படி செய்து விடுவேன், அப்படி செய்து விடுவேன். ஒரு மனம் இல்லாமல் செய்யும் ஒரு ஊழியத்தையும் தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார். நான் ஒரு மனம் இல்லாமல் ஒரு காரியத்தை தேவனுக்கு ஊழியம் என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகத்தை ஏமாற்றிக்கொண்டு, சபையை ஏமாற்றிக்கொண்டு, ஐயாவை ஏமாற்றிக்கொண்டு நான் செய்கிறேன் என்றால் தேவன் அங்கீகரிக்கவில்லை. ஒரு மனம் இல்லாத இடத்தில் அன்பு நிச்சயமாக இருக்கவே இருக்காது. ஒரு மனம் இருக்கும் இடத்துல தான் அன்பு இருக்கும். பொறாமை இல்லாத இடத்துல தான் அன்பு இருக்கும். பெருமை இல்லாத இடத்துல தான் அன்பு இருக்கும். பிறரிடத்தில் அன்பு செய்வதனால் நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக, மறுபடியும் பிறக்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். முதலாவது காரியம் பாவம் இல்லாதபடிக்கு நாம் மறுமுறை பிறக்க வேண்டும். இரண்டாவது, அடுத்த காரியம் இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசத்தினாலே மறுபடி பிறக்க வேண்டும். மூன்றாவது காரியம் நீதியை நடப்பிக்கும்படியாக மறுபடி பிறக்க வேண்டும். நான்காவது காரியம் பிறரை நேசிக்கும்படியாக, பிறர் மீது அன்பு செலுத்தும்படியாக நான் மறுபடி பிறக்க வேண்டும். உலகத்தை ஜெயிப்பதினால் 1 யோவான் 5:4 படியுங்க. 1 யோவான் 5:4, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. இந்த உலகத்தை நான் ஜெயிக்கணும். இந்த உலக பிரகாரம் இந்த உலக வாழ்க்கையை நான் ஜெயிக்கணும். இந்த உலகத்திலிருந்து நான் ஒரு ஜெயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நான் தேவனால் பிறந்திருக்க வேண்டும். தேவனால் பிறந்திருக்க வேண்டும் என்றால் முன்னாடி சொன்ன 4 காரியம் எனக்கு உலக பிறந்திருக்க வேண்டும். இது இல்லாமல் ஒன்றுமே இல்லை. அப்போது உலகத்தை ஜெயிக்க முடியாத ஜெயம், எவ்வளவு துன்பம், பாடு, இக்கட்டு, நெருக்கம் வந்தாலும் நாம் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வாலிபன் காலையில் ஒரு 6 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திரிச்சு இருட்டோடு கூட ஆலயத்துக்கு போகிறான். மழை சோன்னு பெஞ்சு ஊரெல்லாம் ஒரே வெள்ளம், தண்ணி. பிசாசன் காத்திருந்து அவனை கீழே விழத்தள்ளுறான். ஆலயத்துக்கு போகிறான்னு சொல்லிட்டு உடம்பெல்லாம் ஒரே சேது சகதியாகி போச்சு.
திரும்பி ஓடி போய் வீட்டில் போய் துணியை மாற்றிட்டு திருப்பி போகிறான். திருப்பி பிசாசனவன் பார்க்கான், கீழே விழத்தள்ளுறான். திருப்பி விழத்தள்ளனே திருப்பி இந்த பையன் கிடுகுடுன்னு போய் வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸை மாற்றுறான். 2 முறை மீண்டும் வந்து வீட்டுக்கு சென்று துணியை மாற்றும் பொழுதும் தேவனுடைய அன்பு அவன் மீது பெருகுகிறது, கிருபை அதிகமாகிறது. இதை பிசாசனவன் ரொம்ப கண்டிப்பாக பார்க்குறான். இவன் ஆலயத்துக்கு அவனை விட்டுவிடவே கூடாது, அவன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லி. அப்போ 3வது தடவை வந்து இறங்கி வரும் பொழுது, அவன் வீட்டை விட்டு இறங்கி வரும்போது வழியில் வாசலில் ஒருத்தர் அரிக்கன் விலை கூட நின்றுட்டு இருக்காரு. தம்பி, நான் 2 தடவை பார்த்தேன், நீ கீழே விழுந்துட்டேன், வா உன்னை பத்திரமா கொண்டு போய் நான் சபையில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறார். கூப்பிட்டு போய் சபைக்கு வாசலில் வந்து நின்னோடனே அந்த பையன் கூப்பிட்றான், எங்கள் ஆண்டவருடைய ஆலயம் அனைவருக்கும் ஜெப வீடாக இருக்குது, ஐயா நீங்கள் உதவி செஞ்சீங்க, உள்ளே வாங்க ஜெபிச்சு ஆராதிப்போன்னு சொல்கிறான். அந்த மனுஷன் சொல்கிறான், நான் உள்ளே வருவதற்கு எனக்கு அனுமதி இல்லை. ஏன்? உன்னை 2 தடவை விழத்தள்ளன பிசாசு நான் தான், 2 தடவை உன்னை தள்ளி விட்டவன் நான் தான், 2 தடவை நீ விழுந்தோடனே ஆண்டவர் உன் மேலே ரொம்ப அன்பாக இருக்காரு, கிருபையாக இருக்காரு, 3வது தடவை நீயா விழுந்தா கூட உன் மேலே ரொம்ப அதிகமாக அன்பு வச்சுருவாரு, அதனால் உன்னை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது தேவனுக்காகிலும் எதாகிலும் செய்ய வேண்டும் என்று நாம் வைராக்கியம் பாராட்டும் பொழுது நமக்கு எதிர்த்து இந்த சத்துருக்களை நமக்கு உதவி செய்வர்களாக ஆவார்கள். அடுத்ததாக பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். நான் வசனம் சொல்லவில்லை, நேரம் குறைவாக இருக்குது. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் கண்களிலே பரிசுத்தம், உங்கள் கிரியைகளிலே பரிசுத்தம், உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றிலும் நீங்கள் உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு மறுபடி நீங்கள் பிறக்க உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்போ 1வது காரியம், பாவத்தில் இருந்து மறுபடி பிறக்க வேண்டும், விசுவாசத்திலே மறுபடி பிறக்க வேண்டும், நீதியை நடப்பிக்கும் காரியத்திலே மறுபடி பிறக்க வேண்டும், பிறரிடத்தில் அன்பு செய்வதில் மறுபடி பிறக்க வேண்டும். உலகத்தை ஜெயிப்பது என்றால் என்ன? காரு பலம் அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் நல்ல வேலைக்கு போயப்பலாம், அதெல்லாம் கிடையாது. தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டக்கூடிய காரியத்தில் உலகத்தை ஜெயிக்கணும். உலகத்தை ஜெயிக்கிறது ஒன்று, நான் வந்து நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாரித்து கல்யாணம் கட்டி பிள்ளை குட்டியோட குழந்தையோட சொத்து பத்தோட இந்த உலகத்தை ஜெயிச்சிட்டேன், அப்படி இல்லை. தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டும் காரியத்தை உலகத்தை ஜெயிக்க வேண்டும். அடுத்ததாக பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படியாக உலகத்தை நாம் மறுபடி பிறக்க வேண்டும். இந்த 5 காரியங்கள் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். 6 காரியங்கள் நமக்குள்ளாக இருந்து நாம் அந்த புதிதாக பிறந்த இந்த மாதத்திலே மறுபடியும் பிறந்தவர்களாக நம்மை ஒப்புக் கொடுக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் பிறந்த அனுபவம் இல்லாமல் நித்திய ஜீவனை பெற முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. மறுபடியும் நிச்சயமாக மெய்யாகவே ஹல்லேலூயா. இதை குறித்து சிந்தித்து மெய்யாகவே நம்மளை நிறைவேற்றுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வசனத்தினாலே நாங்கள் மறுபடியும் பிறந்த பிள்ளைகளாய் வசனத்தை மனப்பூர்வமாக இதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதை குறித்து சிந்தித்து உணர்ந்து எங்களை திருத்தி கொண்டு எங்களுக்குள்ளே புது சிருஷ்டியாய் பழைய பாவ மனிதன் செத்து ஆண்டவரே உம்முடைய நீதியை கைக்கொள்கிற ஒரு புதிய மனிதனாக, புதிய உம்முடைய நீதியின் சிந்தனை, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் சிந்தனை, அதை குறித்து பேசுகிற ஆவியிலே பிறத்தல், ஆண்டவரே அதை கிரியிலே நடப்பித்தலாகிய பிறத்தல், இப்படியாக உண்மையாக என்று கேட்ட அந்த 6 விதமான காரியங்களும் எங்களுக்குள்ள நம்முடைய வார்த்தையினால நாங்கள் அதை விசுவாசிக்கிறதுனால நம்புகிறதுனால எங்களுக்குள்ளே வந்து பலன் செய்து கிரியை செய்து எங்களை புது சிருஷ்டியாய் பழைய பாவ மனுஷன் செத்து பழைய பாவ சிந்தனை, பழைய அசுத்த பேச்சு, பழைய அசுத்த கிரியல் எல்லாம் எங்களுக்குள்ளே செத்து புதிய ஜீவன் ஆண்டவரே நம்முடைய நீதியை சிந்திக்கிற பேசுகிற நடப்பிக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றி ஆண்டவரே நாங்கள் உண்மையாகவே உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி புது சிருஷ்டியாய் மாற்றி நீங்கள் எங்களை காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள் புது சிருஷ்டியாய், கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்குள்ள புது சிருஷ்டியாய் எங்களை எல்லாரையும் பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அப்படி பசனம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த செலவுகளை மறவாதே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. ஆசீர்வாதம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்நியோட ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி மறுபடியும் பிறந்த அனுபவத்தை நாடுகிற பிள்ளையாக, மறுபடியும் பிறந்த பிள்ளையாக, உலகத்துக்கு உப்பாக இருக்க வேண்டும் என்று தங்களை அர்ப்பணித்த பிள்ளையாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சாமல் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமேன்.